நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்லயே கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய. எத்தனையோ வாட்டி யார் இடிக்க வராங்கன்றதே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தாத்தா கூட ஒன்றும் இல்லையா? அப்படியே ஒதுங்கி போறா? ஒதுங்கிட்டா வரும். வண்டி வர்றது தெரியுதா? யாரா நம்மள கிரிவல பாதிக்கு வந்தாலும் இடிக்கிறதுக்கு? அப்படிதான் நீ வந்து எங்க வண்டி தான் நினைச்சு சில வண்டி கிட்ட ஒதுக்காம இருந்துட போற. நீ எப்பவும் போல உஷாரா இரு. என்ன எதுனி சாப்பாடு தரட்டும்? குழம்பு சாதம் கருவேப்பிலை சாதம் ரெண்டுமே கொடுத்துட்டுமா? ஒண்ணு போதும். ரொம்ப நாளா ஆளை காணும் உங்களா? ஒன்னு காணுமா? என்ன காணுமா? என்னதான் காணுமா? என்னதான் காணுமா? சரி, 3 நாளா நீ வரல? 2 நாளா வரல. நான் 2 நாளா தான் வரல. சனி ஞாயிறு. சரி. ஆமா. யாரு டிவியில் எடுத்தது? நீயா? இதுங்கிறாரு. ஏன் என்ன சொன்னாங்க? அப்படி வந்து வாங்கிக்கிங்க வாங்க. ஏன் என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லல. கேள்விப்பட்டேன். என்னன்னு கேள்விப்பட்டீங்க? என்ன பிடிச்சிருக்கிறாங்களா? பிடிச்சிருக்கிறாங்களா? பிடிச்சிட்டாங்களா? படம் எடுத்துக்கிறாங்களா? பரவாயில்லையே தாத்தா. சினிமாலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, நானு முந்தா நாள் ஒன்னு டிவியில பார்த்தேன். இன்னைக்கு நேரா வந்துட்டேன். வாங்கிக்க வாங்க. பௌர்ணமிக்கு பாரு தாத்தா எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிக்கிறாரு பாரு. இந்த பாரு இந்த கேமரால பண்றாங்க. ஆமா, அதை பிடிச்சிங்கிறாங்க. இப்ப நீங்க பேசுறது கூட பிடிச்சிருந்தாங்கிறாங்க. அங்க உங்களை பார்த்து எல்லாருமே நீங்க உங்க மேல நிறைய மரியாதை வச்சு உங்களை வந்து நிறைய பேர் வந்து நலம் விசாரிக்கிறாங்க இதுல பாக்குறவங்க. ஆமா தாத்தா, உங்க கதை தான். எங்க கதையா? தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கினீங்க? நீங்க தான் எடுத்துருப்பீங்க படம். பௌர்ணமிக்கு எடுத்தீங்களா? எம்ஜிஆர் படத்தை விட உங்க படம் அதிகமா ஓடுது. சரி, போயிட்டு வாங்க. சாப்பிட்டு இங்கே உட்காருங்க. எங்கேயும் போகாது, இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. இங்கே உட்காருங்க. குப்பை தொட்டி ஆகுது, அப்படியே உட்காருங்க. திரும்பிங்க, இப்படி உட்காந்து திரும்பிங்க. அப்படியே திரும்புங்க, அந்த பக்கம் திரும்பிங்க. சரி, அப்படி மேலே ஏறி உட்காந்து வாங்க. சாப்பிடுங்க. நான் போயிட்டு வரட்டுமா? பை. இல்லை. ஓம் நமச்சிவாய். சார் என்னங்க சார், நல்லா இருக்கிறீங்களா? எங்க போயிட்டீங்க? சட்டை நான் கண்டிப்பா வாங்கி தரேன். கண்டிப்பா வாங்கி தரேன். எல்லாத்தையும் வெளியே புதுசா இருக்குடா, பைசா இருக்குடா, எல்லாத்தையும் அடின்னு. சரி, நான் வாங்கி கொடுத்த சட்டெல்லாம் எங்க? எல்லாத்தையும் பைசாத்தையும் அடின்றாங்க சார். எவன் வந்து? சரி, என் புள்ள இருக்கிறாங்கல்ல, என் பசங்க 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு தான் சார் வாங்கி தரேன். பிறந்த நாளைக்கு கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். என்ன உங்க அருள் நிக்குது, எப்படி கடையே வாங்கி கொடுத்துறேன். அதுதான் சார், நான் என் பசங்களுக்கே அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு மாசத்துல ஒரு சட்டை பேண்ட் வாங்கி கொடுத்துருங்க. சட்டை வாங்கி கொடுத்துருங்க. பெரிய பையன் நான் உங்க பெரிய பையன். சரிங்க சார். என் பெரிய பையன் வந்து அப்படியே காதை திருவி சட்டை கேப்ப அப்படின்னு கேட்பேன். இல்ல மாறனா நீங்க? சரிங்க, சட்டை வாங்கி கொடுக்குறேன். ஒரு மாசத்துல ஒரு 2 மாசம் 3 மாசம் பொறுத்து அப்படி வாங்கி கொடுத்தாதான் நம்மளுக்கும் வாங்கி கொடுக்குறேன். சரியா? கண்டிப்பா வாங்கி தரேன். கண்டிப்பா வாங்கி தரேன், நிச்சயமாக, உண்மையாக. அப்புறம் கருப்புல யாராவது போடுவாங்க, சிவப்புல தான் போடுவாங்க. கருப்பு கலராக நான் நல்லா கருப்புல போட்டுக்கிறேன். நீங்க சிவப்பாக்குறீங்களா? சிவப்பு கலர்ல போடுங்க. நான் சிவப்பா, நான் வேற உடம்புல எப்படி என்ன தெரியும்? என்ன உடம்புல இருந்தீங்க? கலரா இருக்கேன், எனக்கு இஷ்டம். அதுல இது கொஞ்சம் கலர் தெரியுது. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. பார்வதி பரமேஸ்வரனுக்கு அரோகரா. ஒரு சட்டை ஒண்ணு கண்டிப்பா வாங்கி தரேன். சரியா? வாங்கி தர மாட்டேன்னு சொல்லல, ஆனா வாங்கி தருவேன். சரி, எப்போ வாங்கி தருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா வாங்கி கொடுத்துருவேன். கண்டிப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன்.
வசனம் நீங்க வசனம் பேசுறீங்களா? நான் எதோ கேட்டேன். வசனம் பேசுறேன்னாவா? போய் கேட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? உங்க பேர் என்ன? என் பேர் இளமாறு. இளமாறன். இளமாறன் வந்துட்டாரா மறுபடியும்? எப்போ இருக்கிற அந்த உடம்புல உயிர் தான் எங்க போகுது? வெளியில துர்வாச முன்னேறி கோயில் இல்ல, அங்க நான் அருள்ல இருக்கும்போது நீ இன்னும் கொஞ்சம் உணவுலாம் நக்கி தான் நான் சாப்பிடுவோம், தலையெடுத்து அப்படின்னா நிஜமா உண்மையா நக்கி தான் சாப்பிடுறேன். 2 கையை எடுத்துட்டான், ஒரு கால் எடுத்துட்டான், சாப்பாடு நோக்கணும். பலம் இல்லை, ஸ்ட்ரென்த்து இல்லை, தட்டினா ஊந்துடுவேன். சும்மா திரும்பி கணிச்சு நல்லா பேசுகிறேன், மற்றபடி பலம் இல்லை. சரி, இந்த சட்டை அழகாகுது. ஏது இதுதான் எல்லாம் உங்கள் இளமாறு இருக்கும்போது எல்லாம் வாங்கினது. மழை கோட்டு கொடுத்தனேங்க, அதையும் தூக்கடா சாரா இளமாறனே. மழை கோட்டு உங்களை மாதிரி எனக்கு எல்லாருக்கும் கொடுத்தா எனக்கு கொடுக்கல, நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு கொடுக்கலையா? அவர் சொன்னார், அவர் கொடுத்தானே நான் கொடுத்து அதையே வச்சு சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு எப்போனா வாங்கிக்கிறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வரீங்களா? பாய். நல்லா இருக்கும், அன்னதானம் பண்ணுவாங்க. தனியாக கேமரா ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகைக்கு திருச்செந்தூர்ல எப்படி இருக்கும் விசேஷம்? திருச்செந்தூர் அருமையா இருக்கு. ஆடி சிறப்பா இருக்குங்க திருச்செந்தூர்ல. எவ்வளவு ஜனம் எந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்து அங்க பார்ப்பாங்க. 6 படையிலயும் இன்னைக்கு கூட்டம் இருக்கும்ல. திருச்செந்தூரிலே நீலாடும் திருப்புகழ் பாடி கடலாடும் இருப்பருக்கும். எங்க சொல்லுவாரு அவரு? திருச்செந்தூரே கிடையாதுங்க, நான் குலசேகரப்பட்டினங்க. அதானே சொல்லி பாருப்பீங்க. இப்ப திருச்செந்தூர் கிடையாதுல்ல நீங்க. சரி தாத்தா, நமச்சிவாய. உங்களை ஒருத்தங்க கேட்டாங்க, மறுபடியும் கேட்கறாங்க. அது என்ன தெரியல, உங்களை மட்டும் தான் தனியா கேட்கறாங்க. என்ன பண்ணலாம்? போன் பண்ணி கேட்டாங்க. நீ ஃபேமஸ் ஆயிட்ட தாத்தா, நீ ஒரு மிகப்பெரிய பிரபலம் ஆயிட்ட. நீ அந்த நேரத்துல ராஜா வேஷம் போட்டியே, அப்ப உன்னை பார்த்து ரசிச்சிருப்பாங்க போல. இது அந்த ராஜா தான் இங்க வந்திருக்காரான்ட்டு தேடுறாங்க எல்லாம். சரிங்க ஐயா, நமச்சிவாய. எனக்கு உடம்பு கண்டிப்பா நல்லா ஆகாது ஐயா. உடம்புலாம் கண்டிப்பா நல்லா ஆகாது. சரி, அருகம்புல் இருக்குல்ல, அது ஜூஸ் தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பால் அதையும் குடிக்கிறீங்க? தேங்காய் பால் நீயோட 24 நாளா குடிச்சுன்னுக்கிறேன். தினசரி காலையில கசகசா தேங்காய் போட்டு 24 நாளா குடிச்சுன்னுக்கிறேன். இன்னமும் எனக்கு அந்த வலி, அந்த மூச்சு விடுறது சிரமம் இன்னமும் சாஃப்டான ஃபுட்டு தான் சாப்பிட்டுக்கிறேன். அது வந்து சரியாகாது. காரணம் என்னன்னா, அது உணவு உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாதால தான் அந்த அதுதான். அது பிரச்சனை விடுங்க. அது அந்த அதே சரியாயிடும். நோயை பத்தி திங்க் பண்ண அதிகமாகும். ஆமா, அதே ஒரு பலயம். ஆமா, அது பாட்டுக்கு வரட்டும், நம்ம கடமை செய்வோம். எங்கேயும் போலீங்களா கோவிலுக்கு? புண்ணியத்தில் உங்களுக்கு நல்ல இடம் சாமி. ரொம்ப நன்றி. சீக்கிரம் நல்ல இடம். சரிங்க ஐயா, இந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும். சரிங்க ஐயா. எங்கேயும் கோயிலுக்கு போலீங்களா? இன்னைக்கு கிரிவலம் காலைல போயிட்டு வந்துட்டு சாமி. இப்படி காலையில் இருந்தேன், கிரிவலம் போனேன். அருணாச்சல தரிசனம். வேலூர் தான் நீங்க? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மா தான் இங்கே அனுப்பி வச்சாங்க. போடாங்க புனிதமான இடத்துல. நான் என்ன மாயத்துக்கு தான் வந்தேன் தவிர சூசைட் பண்ணிட்டு. ஆனால் அண்ணாமலையார் வந்து இப்போ இங்கே வந்து எப்படி உங்கள் கையெல்லாம் அன்னதானம் வாங்கி சாப்பிடணும்னு அந்த கொடுப்பினை கொடுத்துருக்காருன்னா, அது முன்னே ஏதோ ஒரு புண்ணியத்தை செய்திருக்குன்னு அர்த்தம். அது ஏன் எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க வீட்டில் சூசைட் பண்ணிக்கலாம்? ஏன் திருவண்ணாமலை வந்து சூசைட் பண்ணினா? இல்லை, கேட்குறேன், தெளிவாக கேட்குறேன். திருவண்ணாமலைக்கு வந்து சொன்னேன், திருவண்ணாமலைக்கு வரணும் ஐடியாவே இல்லை. திருவண்ணாமலைக்கு வர ஐடியாவே இல்லை. அப்புறம் எங்க போயிடலாம்னு நான் நினச்சிட்டு வரேன். நான் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கேன். நான் திருவண்ணாமலைக்கு எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல. நான் நடந்து வந்ததே சாமி. செய்யார் வழிக்காக வரேன், மண்டவாசி வழிக்காக வரேன். அப்படியே வழியில் ஒரு ஒரு அம்மா, முஸ்லீம் அம்மா தான் அவங்க. பசி எனக்கு 5 ரூபா ஒருத்தர் கொடுத்தாரு. பண்ணி கட்டி என்னென்ன அப்பான்னு கூப்பிட்டாரு. என்னடா இது, நம்ம பொண்ணு மாதிரி அப்பான்னு கூப்பிடுறது. உங்கள் பொண்ணு மாதிரி வச்சுங்கப்பா, நீங்கள் பசியோடு தான் இருக்கிறீங்க, பசிக்கு சாப்பாடு போட்டு கேட்கலாம் கேட்டு பழக்கம் தான்.
கேட்டால் தான் சாப்பாடு கிடைக்கும், பசியோடு போதுங்க வாங்கிட்டு அந்த ரெடிமேடு இலை போட்டு நான் கறி 15 வருஷம் ஆகுது. ஆனால் அவங்க அன்புக்கு நான் அடிமை இருக்கேன். அவங்க வந்து அந்த பசி நேரத்துக்கு உணவு கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க அப்ப சாமியார் கிடையாது, அதனால நீங்க சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாமி. ஆனால் சாப்பிட கொஞ்சம் எங்க போய் இறந்து போலான்னு முடிவு பண்ணீங்க? நான் எங்கன்னா போய் இறந்து போகலாம் அப்படின்னு நினச்சி யோசித்தேன். அப்படியே அந்த காலார திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்க. அப்புறம் அண்ணாமலையார் யார் சொன்னது திருவண்ணாமலைக்கு வாங்கன்னு? என் மனசே அப்படியே ஈர்த்து இருந்துச்சு சாமி. நான் நடந்து வந்து இருக்கேன், ஏதோ அது பிரம்மை பிடிச்ச மாதிரி வந்து இருக்கேன். நான் வந்து இந்த வழியில் வரும்போது இந்த ரூட் வந்து கடைசியில் வந்தவாசி வரும்போது திருவண்ணாமலை போகணும் ஒரு முடிவு அங்கே வந்தது. ஏதோ அண்ணாமலையார் நம்ம எனக்கு வழி காமிச்சா போகுது. அங்கேருந்து சரி இந்த ஒரு ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோமே என்ன பண்ணுற வரேன், ஒரு டீ கடையில் வந்து டீ குடிக்கிறேன், காசு வேணுன்றாரு. அப்படி முன்ன வரும்போது ஒருத்தர் 50 ரூபா கொடுக்குறாரு. அதுக்கு வந்து டீ ஐயா என் கையில் காசு இல்லை, டீ கொடுத்தேன், காசு இருக்கு வாங்கிக்கிறேன். அவர் என்ன சொல், அவர் யார் தெரியுங்க, என் தம்பி தான் அவர், அந்த 50 ரூபா வச்சுக்கோங்க. அப்புறம் துணி துவைக்கிறது சோப்பு, உடம்பு குளிக்கிறது சோப்பு, அந்த காசை வாங்கிட்டு துணி துவைச்சிட்டு ஒரு உடையோடவே இருக்குமேட்டு வரேன். அங்கே கோயில் அந்த இருகடை பாதைக்கு போங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். யார் சொன்னது? அப்படி அங்கே அந்த ஒரு ஐயா அந்த கோயில் அந்த ஒரு ஐயா சொல்வார். எங்க வந்தவாசிலேவா? இங்கே கிரிவல கோயில் கட்ட சாமி. அவரு என்ன தெரியும் சாமி, எனக்கு இங்கே சிவன் முதிரை, இந்த பக்கம் இது நந்தி முதிரை போட்டு வயசான பெரிய சாமி. உனக்கு போர்வை இருக்கு இல்லையா, இது இல்லையா கேட்டு அவர் கையில் இருந்தது எனக்கு கொடுத்தார் சாமி. ஐயோ அவர் அண்ணாமலையார் அவரும் எனக்கு ஒன்றே சொல்லு அன்னத்துக்கு. அப்புறம் அந்த கிரிவல் மிச்ச காசு இருந்ததில் ஒருத்தர் ஒரு ஐயா கிட்ட சாமி காய் வச்சு கட்டிக்கின்னு வரேன். அங்கே ஒரு சாமி ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அடியா நம்ம போனால் ரிட்டையர்ட் எஸ்ஐ எங்களில் 2 ட்ரெஸ்ஸு காய கூட இருக்குது, யாருமே வேணுமா கேட்டு அவங்க 2 பேரும் இல்லை எனக்கு மாற்ற உடைய கிடையாதுங்க. சரி நாளைக்கு இந்த நேரத்துக்கு இதே நேரத்துக்கு வாங்க கொடுங்க கரெக்டாக கொடுத்தார். அண்ணாமலையார் பாருங்கள், நம்மனோட கைவிட மாட்டார் சாமி. அதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறேன். இறைவன் எப்பவுமே சரி நல்ல உள்ளங்களை தான் அரவணைக்கிறார், நம்மளை அவர்களை கைவிடவே மாட்டார். உங்கள் உள்ளம் வந்து என்னன்னு எனக்கு தெரியும், நல்ல உள்ளம் சாமி. நீங்கள் ஆனால் கரெக்டாக நடந்துப்பீங்க. அது ஒரு சிலருக்கு அது கசப்பாக இருக்கலாம். ஆனால் கசப்பு கொடுத்தா தான் உடம்பு சுத்திகரிப்பு செய்ய முடியும். ஏன்னா அவங்க கசப்பு கொடுத்தா தான் சுத்திகரிப்பு ஆகும், அதை கொடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா? நீங்க அதுக்கப்புறம் வந்து அப்புறம் எப்படி இதுவானீங்க? அப்புறம் எப்படி அது அப்படியே வந்து இங்கே வணக்கம் செய்வாங்க சாமி. இங்கே உட்காந்து அது சரியில்லை ஏதோ அண்ணாமலை கொடுத்து அப்படியே தட்டேன். சரி அப்படியே அந்த இடத்துல ஒதுங்கிட்டேன். இப்போது நீங்கள் ஒரு பாதையை காமிச்சிங்க கந்தாஸ்தரம், அது என்னாச்சு அந்த பக்கமே எனக்கு வழி காமிச்சு விட்டுருச்சு. கந்தாஸ்தரம் அந்த குகநமச்சிவாயம் சரசாமி அந்த எல்லாம் தியானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த தியானத்துக்கெல்லாம் போய் அப்படியே எனக்கு கவர் ஆகிடுச்சு. இப்போ பெருவாரியாக காலையில் இருந்தால் தியானம் தான், தர்மம்னு கிடையாது. ஆனால் என்னை தேடி எனக்கு தேவைகளை ஆண்டவன் கொடுக்குறோம் சாமி. அதுங்க அந்த நன்றி நான் மறக்காமல் சொல்லுவேன். எப்பவுமே சாமி நம்ம ஒரு முயற்சி பண்ணோம்னா இந்த இயற்கையும் சேர்ந்து நமக்கு வந்து உதவி பண்ணும். எனக்கு இயற்கை தான் உதவி செய்யுது சார். நம்ம ஒரு முயற்சி பண்ணோம்னா முயற்சி நம்ம பண்ணணும். அதுக்கு முயற்சி பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க சாமி. சரி முயற்சி பண்ணுறோம், முயற்சிக்கு ஒரு தூண்டுதல் ஒன்று இல்லை, அது உன்னை போல ஒருத்தர் தூண்டி விட்டாங்கல்ல, கண்டிப்பாக என் முயற்சி உருவாச்சு. நான் ஒன்றும் அவ்வளோ சொல்லலை சாமி. நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது ஞாபகம் இருக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப அழுது ஒரு மாதிரி வந்தீங்க. எங்க சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த தந்தை அப்போ பார்த்தா உங்களை ஃபர்ஸ்ட் கிரிவல பாதி உள்ள ட்ரெஸ் மாற்றின்னு காவி ட்ரெஸ் போட்டு உள்ளே வரீங்க. அப்படியே ரொம்ப அழுது ஒரு மாதிரி பேசுகிறீங்க. இருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லலை, ஏதோ என்ன மூலியமாக சொன்னேன். அந்த முடியல என்னால் நேற்று ஒரே பிள்ளை விட்டு வந்தோம். சரி விடுங்க, அதெல்லாம் நல்லா இருப்பான் சாமி. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து முயற்சி பண்ணால் இயற்கையே நமக்கு இயற்கையே நமக்கு உதவி பண்ணோன்னு. ஒரு கழுகு வந்து ஒரு காட்டுக்கே வந்து அந்த கழுகு வந்து ஒரு பக்கபலமாக இருந்துச்சு. எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கழுகு கிட்ட போயிட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த தீர்த்து வைக்கும் அந்த கழுகு. அந்த மாரி ஒரு காட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல மனிதராக நல்ல ஒரு உயிரினமாக இருந்துச்சு அந்த கழுகு. திடீர்னு வந்து காடு வந்து காட்டு தீ பற்றி எரியுது. காட்டு தீ பற்றி
காட்டுத்தீ எரிய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுது, கழுகு பறந்து வந்து அந்த உயிரினங்கள்லாம் வந்து அந்த காட்டுத்தீ பத்திக்கிச்சு, நீங்க எல்லாரும் ஓடிடுங்க இந்த இடத்துல இருந்து ஓடிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் உயிரினங்களுக்கும் கழுகு முன்கூட்டியே வந்து எச்சரிக்கை பண்ணி எல்லா உயிரினங்களையும் வந்து அந்த காட்டுத்தீ பத்திர இடத்துல இருந்து வெளியில அமிச்சிருச்சு, தூரமா அமிச்சிருச்சு அந்த கழுகு. அப்படி இருந்தும் அந்த கழுகுக்கு வந்து அந்த காடு சார்ந்த இடத்தையும் விட்டுட்டு போக மனசு இல்ல. என்னடா அது, நம்ம இப்படி வாழ்ந்த காடு, நம்ம உயிரினங்கள்லாம் வாழ்ந்த காடு, இந்த மாதிரி காடு வந்து இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த கழுகு ஒரு சிங்கிள் ஆளு கழுகு ஒரு குட்டை இருக்குது, அந்த குட்டையில போயிட்டு அதனுடைய வாயில வந்து தண்ணி எடுத்துன்னு வந்து இந்த காடு தீ பத்தின்னு எரியுது பாருங்க, காடு ஃபுல்லா அந்த இடத்துலலாம் வந்து தன்னுடைய வாயில வந்து கவிட்டு வந்து அணையுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு என்ன பண்ணுது, கழுகு எடுத்துட்டு வந்து தன்னுடைய வாயில வந்து அந்த காட்டுத்தீயை வந்து தன்னால உண்ட முயற்சிக்கு வந்து அணைக்குது. அதுவும் ஒரு 10 வாட்டி 20 வாட்டி ஒரு 100 வாட்டிக்கு மேல போய் அந்த குட்டையில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த காட்டுத்தீ மேல போடுது. சும்மா ஒரு சொட்டு தான் விழும், அது தெரியாது இல்ல, இந்த தண்ணியில போட்டா இவ்வளவு பெரிய காட்டுத்தீ அணையுன்றது தெரியாது. இருந்தாலும் தன்னுடைய எண்ணம் இருக்கு, இருந்தாலும் அந்த கழுகு வந்து முழு முயற்சியில அந்த காட்டுத்தீயை வந்து அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கு. இந்த கழுக இந்த அளவுக்கு உழைக்கிறத பார்த்த இயற்கை, கடவுள் இயற்கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அப்படியே வானம் ஃபுல்லா இருண்டு போய் இந்த கழுகு இவ்வளவு முயற்சி பண்ணுதேன்னு சொல்லிட்டு இந்த இயற்கை அந்த மழையா பொழிஞ்சு அந்த காட்டுல இருக்கிற அந்த தீயெல்லாம் அணைச்சி அந்த காட்டை மறுபடியும் மீட்டு அந்த உயிரினங்கள் வாழ்றதுக்காக அந்த கழுகு ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சுன்னு அந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த கழுகை போய் வணங்குச்சு. ஸோ அப்போ என்னன்னா, நம்ம முயற்சி பண்ணா நம்ம கூட இயற்கையும் ஒத்துழைக்கும், கடவுளும் ஒத்துழைப்பார். முயற்சி பண்ணலைன்னா அந்த கழுகு என்ன பண்ணிருக்கோம், ஐயோ நம்மளும் இந்த இடத்த விட்டு போயிடலாண்டா அப்படின்னு போயிருச்சுன்னா அந்த காடு அது புனிதமான ஆத்மாவை இருக்கிறதா சேவை செய்யுது. புனிதமான ஆத்மாவுக்காக கொஞ்சமாவது உதவி செய்யும். அதுதான் இந்த கதைக்கு என்ன காரணம்னா, நீங்க யார் ஒருத்தர் முழு மனசோட உண்மையான எண்ணத்துக்கும் நல்லதுக்கும் நீங்க போய் இறங்கி அந்த வேலைகளை செய்றீங்களோ, அந்த வேலைகள் உங்க கைகூடி வர்றதுக்கு கடவுளும் உங்க கூட வந்து காப்பாற்றுவார். கடுமையா உழைக்கணும், கடுமையா உழைச்சோன்னா கண்டிப்பா நமக்கு எந்த ரூபத்திலேயாவது, கடுமையா உழைக்கிறதுனா வேட்டி கட்டிலாம் கைட்டு போட்டு மம்முட்டி எடுத்து டம்முன்னு நோண்டுறது இல்லை. கடுமையா மனதார உழைக்கணும், உடலாலையும் உழைக்கணும், மனமும் உடலும் சேர்ந்து உழைக்கணும், சுத்திகரிப்பு செய்யணும். ஆமா, அப்படி இருந்தா உண்மையா உழைக்கணும், நம்பிக்கையா உழைக்கணும். இது 3 இருக்கணும். கடுமையா உழைக்கணும், உண்மையா உழைக்கணும், நம்பிக்கையா உழைக்கணும். இந்த மாதிரி உழைச்சோன்னா கண்டிப்பா கடவுளும் சரி இயற்கையும் சேர்ந்து சரி நம்மளுடைய வெற்றிக்கு கண்டிப்பா உறுதுணையா இருக்கும். அதுக்கு அந்த கதை ஒரு உதாரணம். நான் படிச்சேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க சொன்னீங்கல்ல, நான் அப்படியே வந்தேன், அது நிறைய உதவிகள் எனக்கு வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுதான் நம்மளுடைய கேளுங்க. பசினா கொடுப்பாங்க. நாங்க அதே மாதிரி அப்போதான் ஆரம்பிச்சேன். பசின்னு கேட்கும்போது ஒரு வீட்டில் கூட இல்லைன்னு சொன்னதில்லை சுவாமி. இது என்ன காலம் தெரியுமா, கலியுகம்னு சொல்றாங்க. ஆனா இந்த கலியுகத்துல ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த கலியுகத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் நீங்க காசு பணம் உதவி அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே இந்த மக்கள் கிட்ட ரொம்ப கெட்டவனா இருந்தா கூட சரி, பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுனா இப்ப வாங்கி கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு 20 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி வேணா இல்ல போ அப்படின்னு சொல்லிடலாம். அதே ஒருத்தங்க பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாங்கி தராங்க. அதுக்கு என்னையும் கேட்கலாம், ஏன்பா உங்ககிட்ட சாப்பாடு கேட்கறாங்களே நீ கொடுக்கறதாம்பான்னு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒரு சாப்பாடா கொடுத்துட்றேன் மொத்தமா. சில பேர் வந்து சாப்பிட்ட இடத்துலயே வந்து இது பண்றாங்களா, அது எனக்கு தெரியும். நான் பொதுவா வெளியிலாம் சொல்றேன், நீங்க எல்லாம் மாறிக்கிட்டாங்க, எல்லாமே மாறிட்டாங்க. இல்லைன்னா இதை பாருங்க, இப்போ ஒன் டே ஃபுட்டுன்னு இந்த வண்டியில சோறு கொடுக்குறேன். இந்த வண்டியில சோறு கொடுக்குற விஷயத்த இந்த 4 வருஷமா தொடர்ந்து பண்ண வைக்கிறாங்களா, எங்கோ ஒரு மொழியில ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற கடவுள் தான். அவங்களுடைய மன எண்ணங்கள், நல்ல ஓட்டங்கள், அந்த ஓட்டங்கள் தான் இன்னைக்கு இவ்வளவு பேருடைய பசியை தீர்க்குது. கடவுள் தான் அவங்க மனசுல. ஆமா ஆமா, இந்த டொனேஷன் கொடுத்து உங்களை நான் மட்டும் இல்ல சாமி, இங்க இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் இங்க கிடைக்கிற எல்லாமே இன்னொருடைய நல்ல மனசால தான் இங்க கிடைக்குது. அதனால எல்லாமே நல்லதே நடக்கும். கொடுத்து வச்சவங்க மற்ற இடத்துல பசி பட்டினி. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் அளித்த குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் செல்வ செழிப்போடையும் சந்தோஷமாக வாழணும்னு ஒன்று வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு ரோகரா, அவரு தான் அண்ணாமலையார் பேர்ல சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் பல்லாண்டு வாழணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தில். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வேற வண்டியில் வந்திருக்கோம், அந்த வண்டி அங்கே நிற்கிறோம். ஆமாம், வேற வண்டி வந்து. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் இருக்கிறவங்க என்ன அடிப்பட்ட சரியாயிடுச்சுங்களா? பரவாயில்ல. சரிங்க. நமச்சிவாய. நல்லா இருக்கணும். நமச்சிவாய. வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஆடி கிருத்திகை என்ன வச்சு சாமியாருங்க நிறைய பேர் காணுமா? எல்லாம் முருகர் கோயில். ஓ, டெம்போல ஒரு 3 டெம்போல கொண்டு போய். அப்படியா? அதான் பக்கத்தில் ஏதோ தெரியல. எல்லாம் சாமியாருங்களை காணோம். சரிங்க. சிவாய நமக. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சாப்பாடு வாங்கி ஒரு நிமிஷம் செட்டுக்கு வாங்க. கருவேப்பிலை சொல்லுங்க. நீங்கள் எங்கேருந்து ஐயா வரீங்க? சிவாய நமக. நமச்சிவாய. அண்ணாமலை கரோகரா. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. மேற்கொண்டு நான் உங்களை இந்த நம்பர் ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னு யூடியூப்பில் போடுங்க. 4 வருஷமாக தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் தினசரி. உங்களுக்கு அதில் ஒரு அப்டேட்டும் வரும், பாருங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி. சிவாய நமக. வாங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. 2வது ஐயாவா அது? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க சந்தோஷமா. ஆடி கிருத்திகை அன்னைக்கு. ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று கொடுப்பா உங்களுக்கு. 2. ஆடி கிருத்திகை உகந்த நாள். நமச்சிவாய நமக. 1. நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கு. சந்தோஷம். சரிங்க. சிவாய நம்ம தண்ணி மட்டும் ரொம்ப நாங்கள் ஐயா சிவாய நம்ம வாங்க. வாங்க ஐயா. சாப்பிட்றீங்களா? இல்லை வேண்டாம். சரிங்க. 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 நமச்சிவாய. வாங்க வாங்க ஐயா. வாங்க ஐயா. சிவாய நம்ம. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. சாப்பிட்டு வராங்கடா. ஒன்று கொடுறா. நல்லா கொடுறாண்ணா. ஓம் நமச்சிவாய. கமலஹாசன் 1 2ங்களா? 2. இங்கே நம்ம எவ்வளோதான் வந்து இறங்கி ஒரு இதுவாக பழகினாலும் சில நேரத்தில் அவங்க வேலையை காமிச்சிடுறாங்க. சரிங்களா? ஒரு எத்தனை 2 கொடுத்துருக்கேன். என்ன ஐயா சொல்கிறது புரியுதா? நம்ம சரி, நம்ம அப்பா மாதிரி தாத்தா மாதிரி அப்படின்னு சொல்லி இறங்கி நம்ம அன்பாக பேசும்போது சில நேரத்தில் அவங்களுடைய கேரக்டர்களை காமிச்சிடுறாங்க. பார்த்தீங்களா? சுயரூபம் தெரியுது. அதனால நம்ம என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே நம்ம அவங்க யார் அவங்க நம்ம கொஞ்சம் ஓவராக சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறது? முதல்ல மாரி நான் பேசுகிறேன்னா பார்த்தீங்களா இந்த இடத்துல? ஏன் பேசுறதில்ல சொல்லுங்கள்? தெரிஞ்சுக்கின்னு ஒதுங்கிட்டேன். இன்னொன்று கொடுத்து சாப்பிட்டு வந்துடுறேன். அந்த வண்டியை ஓடுதுன்னு நினச்சிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ஒன் டே ஃபுட்டே தன்னால தான் ஓடுதுன்ற ஒரு அகந்தை வந்துடுச்சு. அந்த அகந்தை யாருக்குமே இருக்கக்கூடாது. இந்த ஒன் டே ஃபுட்டு என்னால் கூட ஓடலை. என்னங்க ஐயா, இது என்னால் கூட ஓடலை, அவனால ஓடிட்டு இருக்கு. நம்ம ஏதோ ஒரு 4 வார்த்தை அன்பாக பேசணும்னு சில பேர் வந்து நம்ம கிட்ட சாப்பாடு கொடுக்கறதால தான் 4 பேர் உனக்கு டெய்லியும் கொடுக்குறாங்க போல இருக்கு, அப்போ நம்ம தான் பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து தப்பு தானே அது. அதனால அப்பயே எப்போ தெரிஞ்சதோ அப்பயே முடிச்சுக்கினேன். ஓம் நமச்சிவாய் ஒரே வார்த்தை. இருந்தா இந்தா சாப்பாடு, இல்லைன்னா போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க சாமி. எத்தனை சாமி? ஆமா, ஒரு கருவேப்பிலை சாதம், ஒரு ஒயிட் ரைஸ். அப்படியா? சரியாயிட்டு இருப்பாங்க, அனுப்பிச்சிருப்பாரு. அவ்வளவுதான் மாமா, நம்ம எந்த ஒரு உதவியுமே செஞ்சுட்டு மறந்துடணும். எதுவுமே என்னன்னு போய் கேட்டா
அப்படியே பாடியா வராரு ஒரு பழைய பெட்ஷீட் சுத்தி மெமரி லாஸா? ஐயா ஜப்பான் படுத்து கிடக்கார். அப்படியே உதவி செஞ்சுட்டு நம்ம மெமரி லாஸ் ஆயிடணும் உடனே. நம்ம அதை பத்தி யோசிக்கவே கூடாது. கிரிவல பாதையை பொறுத்த வரைக்கும் நாங்க ஐயா சொல்றது, நம்ம ஞாபகத்தில் வச்சிருந்தா அது நமக்கு தான் கருமா. செஞ்சு அப்படியே அன்னைக்கு செஞ்சுட்டோமா, சாப்பிட்டோமா, எப்படி ஜீரணமாகுது அந்த மாதிரி. இன்னொன்று கொடுங்க ஐயா சாப்பாடு. சாமி இங்க நான் வச்சுட்டு உட்காருங்க. அப்பா அம்மா இல்லை. சரி புடுறாப்பா. இந்த ஒரு நிமிஷம் இந்தடாப்பா தம்பி, இந்தடா தண்ணி போயிட்டு வாடா. அப்பா அம்மா இல்லை, நீ வேலை செய்யலாம்லடா? இல்லைண்ணா காலம் ஆயிட்டாங்க. சரிடா, நீ வேலை செய்யலாம்ல? ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஐயா. என்ன பெரிய ஆப்ரேஷன் உனக்கா? சரி போய் சாப்பிடு. சரில இருக்கிறேன். சரிப்பா போய் சாப்பிடுப்பா, போய் சாப்பிடுப்பா. எத்தனை இதுவா? ஓம் நமச்சிவாய். அது எந்திரிக்கல. என்ன ஆச்சு அவருக்கு? ஹாஸ்பிட்டல் நல்லா ஆயிட்டாரா? காலையில நேத்து ஒரு இட்லி சாப்பிட்டாரு, இன்னைக்கு 3 இட்லி சாப்பிட்டாரு. பரவாயில்ல விடுங்க, நல்லா ஆயிட்டாரா? ஆமா. சரி எடுத்துன்னு போய் கொடுங்க, இதையும் சாப்பிட்டு இன்னும் நல்லா ஆகட்டும். அப்புறம் என்னையே திட்டட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு. அதான் நான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆ இதான் வந்துட்டேன். அப்புறம் ஆமா, ஆள் வரலனாவே டூர் போயிருந்தேன். டூர் போறது மட்டும்தான் எனக்கு வேலை. எங்க அப்பா சம்பாரிச்சு வச்சது செலவு பண்றதுக்கு வழி இல்லாம அங்கங்க டூருக்கு போய் அழிச்சு நிக்கிறேன் நானு. உண்மைதானே நான் சொல்றேன். எங்க அப்பா சேர்த்து வச்ச சம்பாரிச்சு வச்சது வந்து எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாம ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு போய் நிக்கிறேன். சில நாட்கள்ல 2 நாட்டுக்கு கூட போயிட்டு வரேன். நமச்சிவாய. இந்தியா மேப் வந்து எதிரில் இப்படி கீழே வச்சுட்டு, என்ன உலக மேப் இப்படி கீழே வச்சுட்டு, இந்த காலில் இந்த நாட்டுக்கு போறேன், இந்த காலில் இந்த நாட்டுக்கு போறேன். சரியா? 2 ஓம் நமச்சிவாய். என்ன கட்டுறாங்க? என்ன கட்டுறாங்க? உனக்கு வந்த சோதனை இருக்குதே சாய்பாபா. இல்ல இந்த சாய்பாபா எத்தனை தான் வருவார்? கிரிவல பாதை பூரா சாய்பாபாவா தான் வருவார் பொழுது. நான் கேக்குறேன், அந்த சாய்பாபாவை என்னதான் மாடா பாவமே, எதுவும் வாய திறக்க மாட்டாரு இந்த சாய்பாபா. சாய்பாபா சாய்பாபா. ஓம் நமச்சிவாய். எத்தனை ஐயா? 1 2? புளி சாதம் இல்லை, வெள்ளை சாதம். தயிர் சாதம் கிடையாது, வெள்ளை சாதம். உங்களுக்கு 1 1 2. ஒரு வெள்ளை சாதம், கருவேப்பிள்ளை சாதம். ஆமா, கருவேப்பிள்ளை சாதம் தான் வேணுமா? புளி சாதம் டெய்லியும் போட மாட்டோம், ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி. சரிங்களா? ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். புளி சாதம் அவருக்கு அஜீரணம் கூட ஆகும். சாமி எப்போ வந்தீங்க? நான் எங்க சாமியானா? என்னையும் சாமி ஆகிட்டாரு பாரு அவரு. தாத்தா எப்படி இருக்கிறாரு? தாத்தா கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெளிஞ்சு வர்றாரு. நல்லா இருக்காரா? 1 வருஷம் இருப்பாரு. 1 வருஷம் தான் இருப்பாரா? நமச்சிவாய். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சரி என்னவும் அப்புறம் பரவாயில்ல. ஓம் நமச்சிவாய். குருஜி ஒருத்தர் இருந்து போயிடா, அப்படி போயிடா, கட்சியா வாங்கி பாரு. 1 2 2. சேட்டா இன்னைக்கு நல்ல விசேஷம் நாள். ஓம் என்ன விசேஷம் இன்னைக்கு சேட்டா? என்னக்கா எல்லாம் நமக்கு தெரியுது. அதெல்லாம் நமக்கு என்ன தெரிய போகுது? நமக்கு டிசைட் நடி நமக்கு என்ன காரியம் ஒண்ணுமே தெரியாது. ரைட் விடுங்க. நம்ம எதுவும் சாப்பாடு எடுத்து வாங்கி சாப்பிட்டு படுங்க. வேற என்ன விசேஷம்? சேட்டா அப்படி வா, வழி கொடு, தாத்தா கொடுக்கணும் சாப்பாடு. ஓம் நமச்சிவாய். இன்னைக்கு ஆடி கிருத்திகை. ஸ்பெஷல் முருகர் கோயிலுக்கு போ, நிறைய ஸ்பெஷல் இருக்குது இன்னைக்கு. சாப்பாடு அங்கே போட்டுங்கிறாங்க முல்ல அன்னதானம் போட்டுங்கிறாங்களே முருகர் கோயில் போட்டுக்கிறாங்களா? அப்படியே எங்க வந்தா? அங்கே இல்லை, நாங்கள் தானேக்கிறோம். ஓ, சாம்பார் தான். சாம்பார் ஏதோ கொடு, இன்னொரு பொட்டலம் சோறு கொடு. இன்னைக்கு இன்னொரு பொட்டலம் சாப்பாடு கொடு, நாங்களும் சாப்பிடுவோம். தண்ணி வாங்கி கொடுக்காது கொடுத்துக்குற. அதாவது ஒன்று நினச்சி குடிக்கிறியா? எனக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? இல்ல நீ இப்ப சாமியார் ஆகிறியா எப்படி இருக்கிறேன்னு தெரியலையே. என்ன இப்போ ருத்ராட்சை போட்டுக்கிற சாமியார் ஆகிறியா இப்ப? சரி போயிட்டு வந்துட்டோம். என்ன குருஜி என்ன
என்ன நீ ஸ்பெஷல் எதுவும் இல்லையா? ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஆடி கிருத்திகை ஆமாம். எல்லா முருகர் கோயிலையும் ஸ்பெஷல். இங்கே வந்து ஸ்பெஷல் கேட்டுருந்தா சாமியாரங்களே காணும். ஜில்லோன்னு இது கிரிவலப்ப எங்கே போய்க்கிறாங்க? எங்கே போய்க்கிறாங்க? வேனில் போனாங்க. அட தெரிஞ்சுதான் நம்ம ஒரு நாள் தள்ளி கூட சாப்பாடு போட்டுருக்கலாம். ஒருத்தர் சொல்ல ஒரு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம என்னைக்கு நம்மளுக்கு எனக்கே தெரியாது. அப்படி இல்ல, இன்னும் இல்ல குருஜி, பொதுவா சொல்றேன். சாப்பாடு அன்னதானமே நம்ம இல்லாத அன்னைக்கு 200 பேருக்கு எடுத்துட்டு வருவோம் பாரு. அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, நான் உங்களை நம்பி தான் இருக்கிறேன், எந்த சாப்பாடும் நான் வாங்கல, ஒன் டே ஃபுட்டு வரும் உங்களை தான் நம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டை நம்ம ஒருத்தர் 2 பேர் வந்து கும்பலாக வந்தாங்கன்னா இந்த மாதிரி இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டவங்க கம்மியாக வாங்கிக்கிங்க நம்ம சொல்லும் போது கூட இதே வார்த்தையை சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக சாப்பாடு போட்டுன்னு வரும்போது கிருத்திகைக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? போயிட்டு இருப்போம். இதெல்லாம் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லணுமா இல்லையா? நம்ம சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வந்துட்ட பிறகு நமக்கு கொடுத்துருக்கணும். சாமியாருங்க இருக்கிறாங்க, கொடுக்கலாம். ஆனால் நம்ம ரெகுலராக இருக்கிற சாமியாருங்க அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஆட்டோவில் கம்மியாக சாப்பாடு அன்னதானம் இல்லாத போது எடுத்துன்னு வரும்போது நான் உன்னையே தான் நம்பின்னு இருக்கிறேன். இந்த வார்த்தை கொடுக்கல. இந்த வார்த்தை தான் பேசுவேன். என்ன பண்றது? பசிக்குது. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாரு கரோகரா, அண்ணாமலை அம்மனு கரோகரா. தம்பி ஒன்று எப்போ பாரு எனக்கு குறையவே கொடுக்குறீங்களே, என்ன சமாச்சாரம்? 2 வெள்ளைக்கு 2 ஊருக்காக கொடுக்கணும். சரி, வேற என்ன விசேஷம்? வேற என்ன இல்லை. வேற ஒன்றும் இல்லையா? சந்தோஷமா இருப்போம். ஆடி கிருத்திகை நீ போக வேண்டியதானே கோயில் பக்கமா? அந்த பக்கம் நம்ம எங்க கோயில் பக்கம் போற மாதிரி இருக்குது, நம்மளே கோயிலாக இருக்கிறோம். இல்லைன்னா போயிட்டு இருப்பேன். நல்லா உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா என்னத்துக்கு? அதான் உடம்பால நின்னுக்கிறேன் அப்படியே. இல்லைன்னா முருகர் கோயில் அந்த கோயில்னா ஒரு கோயில் இருந்திருப்பேன். ஆமா, இப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சாமிக்கு முருகர் பக்தனா இல்லைங்களா? என்ன சொல்றீங்க? வெச்சம் பூரா நான் காவடி எடுக்கணும்னு வேண்டியது தான். அழகுலாம் குத்திக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்களை குத்திக்கிறாரு, அவரு குத்திக்க மாட்டார். இல்ல இல்ல அப்படின்னு வேண்டியது தான். இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன். யாரு காவடி தூக்கி போய்க்கிறியா? திருத்தணி தான் நம்மளது மெயின். திருத்தணி, வேலூர்ல இருந்து திருத்தணி வரைக்கும் நடந்து போய்க்கிறியா? அணைக்கட்டுல இருந்தே நடந்து போய்க்கிறேன். நடந்து போய்க்கிறேன். அப்புறம் என்ன? நீங்க அந்த மாவட்டம் ஃபுல்லா ஸ்கூல் காலேஜ் லீவ். திருத்தணி, திருச்செந்தூர், பெரிய பெரிய கோயில் எல்லாம் நல்ல விசேஷம். இல்ல இங்கே ஆடிக்கிறதுக்கு லீவ் விடுவாங்க. இப்பதான் உள்ள லீவ் விடுவாங்க ஸ்கூல்லு. அதுக்கு முன்னா பெரிய பெரிய கோயில் தான் விசேஷம். முருகர் கோயில் எந்த கோயிலுமே சின்ன கோயிலுக்கு கூட விசேஷம் தான். சாமியில ஏது தாத்தா சின்ன கோயில் பெரிய கோயில் இல்ல இல்ல, நான் என்ன மஞ்சளை பிடிச்சி வச்சு கும்பிட்டாலும் விநாயகர் தான். இப்போ மலை மேல எல்லாம் கட்டுறாங்களே சின்ன சின்ன கோயில், முருகர் கோயில். எங்கள் ஊர்ல எல்லாம் அந்த சின்ன சின்ன கோயில் 2-3 கோயில் கட்டணும், அது கூட காவடி எடுத்துன்னு போறாங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு முருகரை கும்பிட்டா போதும். அது இந்த இடம் அந்த இடம் இல்ல, இங்க கும்பிட்டாலும் முருகர் தான், அங்க போய் கும்பிட்டாலும் முருகர் தான், எல்லாம் ஒண்ணுதான். ஆமா. சரி, நீ எப்ப அழகு குத்த போற? இதுக்கு மேல குத்தும் போது சொல்றோம். சொல்லு, நாங்க குத்தி விடுறோம். அந்த வேலை எத்தனை வந்தீங்க? அந்த வேலை எத்தனை வந்தீங்க? குத்தும் போது சொல்றேன். நைனா நீ ஒன்றும் இல்லை நைனா, நாக்கில் அளவு குத்தின முதுகில் தேர் மாட்டி நீ கிரிவலப்பாதை ஃபுல்லாக இழுநைனா உடம்புல இருக்கிற வியாதி எல்லாமே காலி ஆகிடும். அப்படின்ற? ஆமா. சரி, ஒரு தேர் அடுத்த வருஷம் ஒரு தேர் ஒன்று ரெடி பண்ணி இல்ல சாப்பிட்டு வா, என் வண்டி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு. இது ஈத்தவனே தேருக்கு ஃபர்ஸ்ட் இது எட்டுனு நான் அப்படி கிரிவல பாதை முழுக்க அப்படியே நாக்கில் குத்தி நடு தேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ரவுண்டு வா, சரியா போயிடும். நான் வியாதியெல்லாம் சரியா போயிடும். சரியா? முருகர் பக்தராமே நீ 6 படிக்கு போய்க்கிறியா? 6 படி பக்கம் தான் போல. அண்ணாத்துக்கு தான் இப்படி போயிடுச்சு. நீ இப்ப ஆனதையே இப்படி நல்லா இருக்கும் போதுல என்னங்க ஐயா பண்ணீங்க? நான் சும்மா வந்தேன். ஆடு மரங்கரை என்ன நட்டு நிந்தியா? ஆடு மேய்ச்சி நின்றேன், சம்பாரிச்சு நின்ற 24 மணி நேரம் ஆடு மேய்ச்சினா சும்மா மேய்ச்ச சம்பாரிச்சு நின்ற. ஆமா, நீ நான் சம்பாரிச்சு தானே இருந்த. அப்பெல்லாம் உனக்கு கடவுள் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு இந்த மாதிரி ஆனவனே ஐயோ இந்த மாதிரி அவெல்லாம் நான் வந்திருப்பேனே, இந்த மாதிரி அவெல்லாம் வந்திருப்பேனே. முருகர் கோயிலுக்கு நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டினா போய். சரி, 6 படியில் என்ன ஊருக்கு போய்க்கிறேன்? எந்த ஊருக்கும் போல ஆளை விடு. எந்த சொல்லு, 6 படியா சொல்லு. வருமே, ஏன் வரல? திருத்தணிக்கே 2 வெஹிக்கிள். சரி, நான் ஊருக்கு போய்க்கிறேன் 6 படையில. நான் ஒரு திருத்தணிக்கு தான்ப்பா போய்க்கிறேன். வேற எந்த ஊருக்கு? அப்புறம் எப்படி நீ முருகர் பக்தர்னு சொல்ற? பயணம் இன்னும் போலையா? ஒரு மனுஷனா பிறந்து 6 படியும் டச் பண்ணாம, ஒரு மனுஷனா பிறந்து 6 படியும் டச் பண்ணாம, ஆனா முருகர் பக்தர் வாயில வந்து வடை சுட்டுங்கிற. நல்லா உடம்பு கை கால்லாம் கொடுக்கும் போது அன்னைக்கு ஆடு மேய்ச்சி சம்பாரிச்சு இருந்துக்கிற. லைட்டா அடிப்பட்டவனே நான் வரலாம் தான் நினைச்சேன். இந்த மாதிரி பண்ணிட்டே முருகா நீங்கிற அவரை. போயிட்டு வாங்க, போங்க போங்க. மனுஷனை ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்த முடியாது. அட
வடை பாயசம் எதுக்கு? இன்னைக்கு வீட்டுல செய்யலையா? எங்க மாமா வீட்டில் செய்வாங்க. இல்லை உண்மைதான். அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் போது தான் நம்ம வடை பாயசம் அதெல்லாம் செஞ்சு இது பண்ண ஒரு ஊருக்கு ஒரு வழக்கம். நாளைக்கு வரும்போது ஏன்னா நாங்கள் குழந்தைங்க முட்டை எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு முருகு தான். நாளைக்கு வரும்போது இன்னைக்கு செஞ்ச வடை பாயசத்தை எடுத்துன்னு வந்து காரையில் எடுத்துன்னு வர பார்க்க முடியல. நமச்சிவா இங்கே தான் ஐயா இருக்கு. பாருங்க 2 கொடுங்க ஐயா. ஓம் நம சிவ இங்கே தான் ஐயா இருக்கிறேன். நான் எங்கேயும் போல ஃபாரின் போயிட்டு வைக்கிறேன். என்ன சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு நாட்டில் கால் எடுத்து வச்சுக்கிறேன். உலக மேப் என் காலு கடியில் தான் இருக்கு. ஸோ அதனால ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு போய் நிற்கிறேன். பெருசா பிடிச்சேன்னா பெருசா ஓம் நமச்சிவாய. என்ன ஆடி கிருத்திகை இந்த பக்கம் சாமியாருங்களாம் முருகர் கோயிலுக்கு போலையா? போல போய்ப்பாங்க சில பேர். சரி சரி மயிலம் ஆடி கட்டி புடவைடா ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகான் வாங்க மகான். எத்தனை மகான்? 2. கூட என்ன கூப்பிட்டாங்க ஒரு கோயிலுக்கு. என்னண்ண போக வேண்டியதானா? இல்ல பிரச்சனை கொடுக்குறேன், வேட்டு கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன். பஸ்ல காட்சி போய் பஸ்ல கொண்டாந்து இறக்கி போட்டுருந்தாங்க. போல அதுக்கு பார்த்தா ராத்திரி போனது அண்ணாமலை எனக்கு 2 மணிக்கெல்லாம் வேட்டி 100 ரூபா பணம் கொடுத்துட்டாரு. முன்னாடியே கொடுத்துட்டாரு. எங்கேயும் போகாத முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஒண்ணு நல்ல சரி ஒண்ணு தெரியல தூரதேசம் போய்கிறார். வேலை சொல்லுங்க. முருகரசம் ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஒன்று கொடுத்துரு. தண்ணி 2 சோறு 2 குடிச்சுக்கிற கூட 2 கருவேப்பிலை சாதம் கொடுத்துரு. நல்லாக்குதா? சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாக்குறியா? குடு நேற்று ஒன்னா கொடுக்கறது ஒரு சோறு. எங்க போட்ட ஆளை காணோம்? யாரா? நீதான். இப்போ இங்கே தானே தக்கறான். இங்க இருக்கிறா? ஆமா அங்கே தக்கற குடும்பம் வீடுலாம் கட்டிக்கினேன். எங்க கட்டிக்கிற வீடு? அதான் இருக்குது. நாளைக்கு வந்து பாருங்க நேரம் ஆயிடுச்சு. எந்த மேஸ்திரி வந்து கட்டினாரு? தென்னாமலை மேய்ச்சரி. திருவண்ணாமலை மேஸ்திரி. எதில் கட்டிக்கிறா? அது பாய்த்தான் ஏறிக்குது. ஓஹோ பாய்ச்சி தான் பாதி ஏறிக்குது பாதி ஏறல. ஏறலையா? சார்ஜ் போர்டு ஏறிடும். சார்ஜ் தான் போட்டு ஏறி காத்துக்கு வர வச்சா. சரி சரி அங்கே புடவையா? ஓனர் நிஜமா தான் பையாப்பா அப்படி பண்ண. ஓனர் வெளில போய்க்கிறாருமா. ஓனர் வட்டம் வெளிநாடு போய்க்கிறாரு. முக்கியமான விஷயமா அயல்நாடு போய்க்கிறாரு. ஓனர் வட்டம் கண்டிப்பா கொடுத்துட்றேன். அவங்க ஆம்பியானா யார் ஆம்படியா? அந்த அம்மா புடவை எடுத்து கொடுத்துக்குது. அவங்க வீட்டுக்காரா வேற ஆளா? அந்த அம்மா புடவை எடுத்து கொடுக்குற வீட்டுக்காரா? அந்த அம்மாவும் அந்த வீட்டுக்காரன் தான் போய்க்கிறாங்க. 2 பேருமே புடவை எடுக்கிறதுக்கு தான் போய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ தெரிஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் நான் தரேன். நம்ப மாட்டியா நீ? ஓனர் வெளில போய்க்கிறாரா இல்லையா? சின்ன பாப்பாக்காக சாப்பாடு இது புடவை எடுக்க போயிருக்க. பாட்டிய நம்பு பாட்டிய. பான் கடிச்சா பார்த்து பண்ணலாம். புரியல. பான் பராக்கு பான் கடி போச்சா கூட போன தேல் கடிச்சு போச்சா தண்ணி வாங்க நைனா. அவர் அங்கே இருக்கார். யாரு யாரு? புருஸ்லியா? அவர் தான். ஓ வண்டி சவுண்டு கட்டுன்னு வந்துட்டாரு. புருஸ்லி பார்த்தீங்களா இல்லையா? எப்படி வந்து நிற்கிறாரு காற்று மாதிரி. சாப்பாடு சாப்பாடு வந்து சொல்ல மாட்டாரு. எங்க இந்த ஆள் எங்க பட்டுக்காரு? சாப்பாடு வந்தா சொல்ல மாட்டாரா? ஏன் இப்படி பண்றீங்க? அங்க பட்டுக்காருல நான் இங்க உட்காந்து எப்படி சொல்லுங்க? எப்படி சொல்லுவாரு சொல்லுங்க. போனுங்கன்னு எதனா வச்சிருந்தா வேணா போன் பண்ணி சொல்லலாம். அந்த ஆள் தான் போன வாங்கி கொடுத்தா வேணான்ட்டு. நமக்கு எதுங்க போனோம்? இறைவனை நம்பி வந்துட்டு நமக்கு போன் வர கடை. அவ்வளவு சொந்தம் இருக்கிறவன் இங்க என்ன வேற? சொந்தம் இருக்கிறவன் அங்க இருக்கணும். கொண்டாடி புள்ள எதுவுமே இல்லைன்னு தானே இங்க வர்றோம். எதுக்கு வர்றாங்க? இந்த மக்கள் பசியோட இருப்பாங்க. மக்கள் பசியா இருந்தா அவங்களுக்கு தான் ஆக்குற. மக்கள் அவங்க தான் அந்த ஆக்குற. உனக்கு எதுக்கு போகணும்? இறைவனை நம்பி வந்துட்டுல அண்ணாமலையை நம்பி வந்துட்டு அதை பிடி கடை பிடி. சரி அப்படியே ஆட்டுங்க. ஓம் சிவாய. தாத்தா அப்ப போன் வேணாமா? அட போங்க, எல்லாருக்கும் ஒரு போன் குத்து ரீசார்ஜ் பண்ணி விடலான்னு நினைச்சேன். எல்லாருக்கும் ஒரு
எங்க சரி ஓகே ரைட் விடுங்க. பால்கார் ஒரு வார்த்தை சொல்லலன்னு கேட்டதுக்காக இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா? ஓம் நமச்சிவாய அருணாச்சலீஸ்வராய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. போயிட்டு வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. ஃபங்க்ஷனா? ஓ முருகர் ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. போயிட்டு வரட்டும் சந்தோஷமா போயிட்டு வரட்டும். எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ரெண்டா? ரெண்டா உங்களுக்கும்? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒன்று ஒயிட் ரைஸா கருவேப்பிலை சாதமா? ஒயிட் ரைஸ் கொடுத்துருங்க. பூண்டு இருக்கு ஒன்று கருவேப்பிலை சாதம் ஒன்று கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. அண்ணா ஏழ்மலண்ணா நல்லா இருக்கிறீங்களா? தாத்தா என்ன ரவுண்ட் அடிச்சுனே இருக்கிறீங்க? ஓம் நமச்சிவாய. ரெண்டு கூட தான் நேற்று பட்டியம் போட்டீங்க. ஐயோ என்ன சொல்ற தாத்தா? ஏன் தாத்தா போய் பட்டினியா போட்டீங்க நீங்க? வழியில நீங்க அங்க நிக்க மாட்டீங்க. ஆட்டோ வந்து நிக்க வந்து பசியா இன்னும் சாப்பிட்டு. அதுதான் 200 பேருக்கு கொண்டு வரும்போது அங்க நிறுத்த மாட்டோம். இல்ல சாமி நீங்க இட்டானிக்கிட்டு நிக்காதிக்கிட்டு வா தானேன்னு சொன்னீங்க. நான் தம்பி என் மேல தப்பு. தப்பு உங்க மேல தானே? அப்ப தப்பு என் மேல இல்ல? இல்ல. ஓ அப்ப பட்னியா போட்டேன்னு சொல்றது யார் தப்பு? என் மேலதான். அதான். சரி எங்க இது மழைக்கோட்டை மழை வரும்போது தரேன். இந்த தடவை எனக்கு வேணும். ஒண்ணுமே உங்ககிட்ட வாங்கலாம். எது நான் கொடுக்குற நீங்களா எங்க போயிடுறீங்க நீங்க? அன்னைக்கு கண்ணு பாரு இல்லை விட்டு கண்ணாடி வாங்கிட்டேன்னு இல்லை. ஒன்று அதுவும் வாங்கிக்கலாம். வர ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. நமச்சிவாய் கேட்டுங்களா? ஒரு கோட்டு கொடுங்க எனக்கு. கோட்டா? ரஜினி போட்டது வேணுமா? ரஜினி போட்டல வேண்டாம். எப்படி கொடுக்குறோம்? அமிதாப் பச்சன் போட்டது வேணுமா? மழை வந்தா ரஜினி போட்டல வேண்டாம் சார். ஓம் நமச்சிவாய். என்னன்னா ஒன்றும் இல்லை கேட்கறதெல்லாம் பாரு. கொடுக்குற நீங்களா எங்க போயிடுறாங்கண்ணா? நீங்க கேட்டா என்ன நீ கேட்டா என்ன பண்ணோம்னா கடையை வச்சுக்கிறான். சரிண்ணா நமச்சிவாய. சாப்பிடுண்ணா. செப்பலா? ஐயா எது எப்போ கொடுக்குறனோ அது அப்போ வாங்கிக்கோங்க. அது அப்பயே வாங்கினாதான் என்கிட்ட இருக்கும். கொடுத்தீங்க அது அப்போ வாங்காம இப்ப கேட்டா நான் எங்க போய் தேடுறது? தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை செருப்பு தூக்கின்னு போறாங்கன்னா விடுங்க பரவாயில்ல. அதுக்கு உங்ககிட்ட இருக்கிறது அந்த செருப்பு மட்டும்தான். அதையும் விட்டுட்டீங்கன்னா என்னதான் பண்றது? சரி நான் எவ்வளோண்ணா? நைட்டு நைட்டு திருவோடவத்தை தூக்கி போட்டாங்க. அதுல அம்மா வச்சிருந்தா அது காசுல ₹1 போட்டு வச்சுருந்தேன். ₹1 போட்டு வச்சிருந்தியா? இல்ல அப்படி அவர் வந்து யோசிச்சிருப்பாரு. இந்த ₹1 எதுக்கு இந்த திருவோடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எத்தனை போய் 150 போட்டு அவர் வச்சுப்பாரு பத்திரமா. கடையில் கிடைக்குமாண்ணா திருவோடு என்ன? அந்த காயோட எந்த காய்? காயில் வெட்டுறது. எந்த காய்? அந்த காயே வில்வ மர காயில பெருசு கூட ஆகும். அதை வச்சு எனக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு ஏதோ உட்காந்து ஏதோ கிடைக்கிறீங்க. நான் முந்தாள் நைட்டு தூங்காதுக்கு முத படுத்த தூங்கிட்டு அதுதான் தூங்கும்போது தாத்தா உன்னை அப்ப ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. நீ எப்ப தூங்குறன்னு பார்த்து கரெக்டா திருவோட தூக்கிறாங்க பாரு அவங்க. நீ வந்து இப்ப போய் இப்ப வாங்கிட்டு வந்து சங்கா அதே பத்திரமா பாத்துக்கோ. தூங்காத. அதை சொல்லிட்டு இந்த மாதிரி தூங்கும்போது உள்ள எடுத்து வச்சு தூங்கு அப்படின்னு சரி சரி சரி. ஊனா நான் போய் வாங்கிட்டு இங்கே வந்து வரவேற்கிறாரு. எங்க இருந்து ஓடியார நீ? ஓம் நமச்சிவாய. எங்க இருந்து ஓடியார?
இங்கேருந்து ஓடியாரா? வெரி குட்ரா. இருடா நாக்கு நக்காதடா. என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு எரிய ஆரம்பிக்குதுடா. டேய் மதியம் கொடு. போட்டமா வரிக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிடலையா? அட கடவுளே. வாடா சிம்பா, வாங்கி. நமச்சிவாய சாமி, எப்படி இருக்கிறீங்க? நமச்சிவா. எங்க போயிட்டீங்க ரொம்ப நாள் ஆளாகானா? பெங்களூரு. ಕೆಲಸ ಮಾಡೋ ಹೋಗಿದ್ದಾ? ಅಯೋಧ್ಯ. ಏಯ್ ವಾಡ ಏಯ್ சிம்பா. ஓனர் மேல அவ்வளோ பயம் உனக்கு. இருறா கச்சிட போடுறா கைய. அயோத்தி வரையும் போயிட்டு வந்தீங்களா சாமி? சமைச்சுவாய். நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரி சமைச்சுவாய். சரி சாமி. இதோ போட்டுக்கிறேன்டா சட்டடா. எதுங்க ஐயா? 1 2 தண்ணியா? குடுறா தண்ணி கொடு. தண்ணி மட்டும் கொடு. இந்தாங்க ஐயா. நமச்சிவாய. எப்படி பெங்களூர் உங்கள் கம்பெனி பார்க்க போனீங்களா? உங்கள் பேச்சு இருக்காதுல்ல. பேச்சு டெலிவரி ஆகிருக்கு. ஆன் போகுது. பார்க்க போனேன். அங்கேயே இருந்துட்டீங்க. சரி சந்தோஷம். சரி ஐயா. அப்போ அதுக்கு எங்கள் அண்ணன் பசங்கெல்லாம் அயோத்தியா போய் வர்றப்பா சிக்கப்பானாரு. அதுக்கு போயிட்டு வரலாம். அயோத்தியா காசி வரும்போது மதுரா பார்த்துட்டு ராமர்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? அண்ணாமலையார் கொடுத்தது அப்படியே போயிட்டுருக்கு. ஓடட்டு. ஆமாங்க ஐயா. நம்ம கையில் என்ன இருக்கு? எல்லாம் அவன் தான். ஆமாம். அந்த பாருங்க, 98 வயசு ஆகுது. மலை சுற்றின்னு வராரு. 98 வயசு ஆகுது அவருக்கு. மலை சுற்றின்னு வராரு. வேட்டாவளத்துலேருந்து டெய்லியும். அவரை மேல ஆட்கள்லாம் ஆரோக்கியமாக வச்சுன்னு இருக்காரு கடவுள் இன்னமும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நமச்சிவா. எங்கே இருக்குது பெங்களூரில் நம்ம வீடு? பெங்களூரில் உள்ளாள உப்பு நகரா. உள்ளாள. ஐயோ இவனுக்கு ஒரு என்னதான்டா பிரச்சனை? அங்கே போட்டுக்கிறேன்டா. அறிமுகம் எத்தனை வாட்டி அறிமுகமாவாரு இவரு? ஏண்டா மைசூர் ரோடு இருக்குல்ல? ஆமாம். சரி. கன்னட சாகித்ய பரிஷத் காலேஜ் இருக்கு. அந்த வழியாக போனால் உள்ளாள உப்பு நகரா. சரிங்க. நமச்சிவா. தரங்க ஐயா. என்ன டன்? ஓம் நமச்சிவாய நமக. வாங்க ஐயா. எத்தனை ஐயா? 2 ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சி. தாத்தா எத்தனை தாத்தா? 2. போதும் அவரு தண்ணி இங்கே. ஓம் நமச்சிவாய். 2 ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய். 1 ஓம் நமச்சிவாய. எத்தனைங்க ஐயா? 2. இன்னும் புதுசாக இருக்கீங்க. சொன்னீங்கல்ல நேற்று காவி கட்டாது அகத்துறை ஒய்ஃப் இல்லை, பிள்ளைங்க படிக்குது. சரி. எங்கே படிக்கிறாங்க? கஷ்டம். சரி சாப்பிடுங்க. சிவாய நம்ம. எத்தனை? 2.
ஒண்ணா அவருக்கா உங்களுக்கா? இன்னொன்னு வேணுமா? இன்னொன்னு கொடுத்துருப்பா. இன்னொன்னா ஒன்று தான் கேட்குறாரு அவர், அதனால தான் எடுத்துன்னு போங்க. என்ன அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே 100 வாட்டி பாகுண்டார் பாகுண்டார் பாகுண்டார்ன்றாரு. கண்ணாடி பார்த்தாரு, என்ன சொல்லிட்டோம்? கண்ணாடி ஏன் பார்த்தனா பின்னாடி எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தேன். ஓகேவா? அவங்க கூட சாமி கடைசியில் வாங்கிக்கிறேன். ஏன் பாக்குறேன்னா கால் ஒட்டி வந்தனா சரி முட்டிச்சான்னு பார்த்தேன், முட்டல. எங்க இருந்தீங்க? சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஒன்று கொடுப்பா. ஓம் நம சிவாய. எத்தனை? 2 தராங்க. தராங்க இருங்க. 1 மட்டும் கொடுத்துரு. அவரு ஒன்று தண்ணியோட கொடுத்துரு. யார் அவரு? புதுசா இருக்கிறாரா? புது ஆளா? சரி, ஒரு 2 சாப்பாடு கொடுத்துருப்பாரு. 2 எதுவுமே கொடுத்துட்றீங்களா? நடக்க முடியல அவரால்? சரி, எதுவுமே கொடுத்துருங்க. ஓம் நம சிவாய. வாங்கம்மா நம சிவாய. எத்தனை உங்களுக்கு? 2. ஓம் சிவாய. எத்தனை உங்களுக்கு? 1. ஒரு கருவேப்பிலை சாதம், ஒரு வெள்ளை சாதம். சரிங்களா? 1 குழம்புங்களா? கருவேப்பிலை சாதமா? இதுதான் குழம்பு சாதம். சிவாய நமக்கு. 2 கொடுத்துரு. ஐயோ அம்மா உங்களுக்கு எத்தனை? 2 போய் கொடுத்துரு. என்ன சமயம்? ஆடி கிருத்திகை. பிறந்து சொன்னாங்க. அன்றைக்கு தான் பிறக்கணும். ஆமாம், விசேஷம். முருகருக்கு விசேஷம். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. வாங்கம்மா. ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் ஒன்று. அவர் வராருங்களா? இன்னொன்று கொடுத்துரு. வாட்டர் பாட்டில். இந்தாங்கம்மா, போயிட்டு வாங்க. தாத்தா எத்தனை? தாத்தா எத்தனை? 2. சிவாய நமக. கிடையாது. ஏன்னா புரியல. சாயந்தரம் டிஃபன் வராது, நம்பிக்கை கிடையாது. ஏன் என்னாச்சு? வராது, நம்பிக்கை இல்லை. ஏன் அது அப்படிதான். அப்படின்னா 2 கொடுங்க. ஓம் நம சிவாய நமக. குழம்பு கொடுத்துரு. உடம்பு சேர்க்கிறாரு. என்ன பண்ணுறது? டேஸ்ட் அப்புறம் ருசியாக கேட்குது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோமா? கால் மேலே விட்டாங்கன்னா ஆள் மேலே விட்டா என்னான்ட்டு நீ தைரியமாக நிற்கிறேன்னா கீழே. ஆமாம். சரி, டீக்கே பாகுண்டா. சாமி அவர் டூரிஸ்ட் டிரைவர் தானே. அவர் 100 பேர் இருப்பாங்க. ஆமாம். என்ன சாமி? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை உண்ணாமலை படிச்சுட்டோம். சூடாரு. ஓம் நமச்சிவாய. 1 கொடுத்துரு. சரி, ஒரு வெரைட்டி சாதம். சரி, ஒரு வெரைட்டி சாதம், ஒரு வெள்ளை சாதம் கொடுக்குறோம். வாங்கிக்கோங்க. தண்ணி 1 கொடுத்துருப்பேன். போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வாங்க. யார் இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன்னா இன்னைக்கு ஐயா ஒருத்தர் கொடுக்க சொல்லிட்டாரு. ஆனா அவர் பேர்லாம் வேணாம், நீங்க அண்ணாமலையார் பேர்ல கொடுத்துருங்க, பேர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு கொடுத்தவங்க மாசானா கொடுக்குறவரு. அன்னதானம் கொடுத்தவங்க பேர் சொல்ல வேணா சொல்லிருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும், செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நமஸ்காரம். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஓம் நமஸ்காரம். அவரு ஒரு 1 மாசம் மட்டும் அவர் பேர்
சொல்லி கொடுத்தாரு. சரிங்க. அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து எங்க பேர் வேணாங்க, நீங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரே சொல்லிடுங்க, எங்க பேர் வேணாம் அப்படின்ட்டாரு. யூடியூப் பார்த்துக்கல ஓனம் சாமி செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓகோன்னு இருக்கு. ஓம் நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு. எவ்வளோ கொடுங்கோ இனிப்பாக இருக்கும், அவ்வளோ நல்லா இனிப்போட இருப்பாங்க. நம்ம எல்லாரும் கொடுக்க முடியாது. அந்த கொடுக்குறவங்களுக்கு ஒரு வார்த்தை போட்டு வைக்கணும். சந்தோஷமா இனிப்போட கொடுக்க அதில் சாமி அப்பதான் ஏன் லேடிஸ் செருப்பு போட்டு வந்துக்கிறீங்க? அதான் கட்சிதான் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு எந்த கோயில இருந்து எடுத்துன்னு வந்தீங்க? காசு போட்டு வாங்குறது சும்மா கம்முனு இருங்க. காசு போட்டு வாங்கினா ஏன் லேடிஸ் செருப்பு வாங்குறீங்க? வேற எந்த செருப்பு அது? சாமியாருக்கு எந்த இதுதான் என்ன 9 கிரகங்களில் உச்ச பெற்ற ஒருவர் எதுவும் இல்ல அவர் பாஷை வந்து எனக்கு இருக்காது சாமி. பாஷை நீங்க 2 கொடுத்தீங்களா? கொடுத்தா வாங்கிக்கலாம். டேஸ்டா இருந்தது. அதான் நல்ல முதல்ல போட்டது வெள்ளை பாக்கல் போட்டது, அது கிடையாது. நல்ல டேஸ்ட். நீங்க வந்ததான் சார் நாங்களே எடுக்க முடியும். ஓ, இல்லைன்னா நாங்கள் எடுத்த கால் பண்ணி போயிடுவோம். அப்படிதான் சொல்றீங்க. எல்லார்கிட்டயும் ஒரே டயலாகே பேசுறீங்க. மக்கள் கேக்குறாங்க, அது என்ன போற வர எல்லார்கிட்டயும் ஒரே டயலாக்கே பேசுற ரெண்டு வாங்குறவங்க விட்டுருக்கீங்க, வாங்காதால பார்த்து கேட்குறீங்க. உங்களுக்கு தான் எல்லாருமே தான் கேக்குறேன். எல்லாரும் அது வந்து என்னன்னா பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் ஒரே டயலாக் பேசுறேன். வேற வழி பின்ன அவங்க எல்லார்கிட்டயும் சாந்தமா சந்தோஷமா பேசணும். சாப்பாடு கொடுக்குறவங்கள்ட்ட மனசார சந்தோஷமா கொடுத்தாதான் வாங்கினாதான் அவங்களுக்கு மனசு. ஆமா, அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. போன்ல பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரியே பேசுறேன். எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரி தான் பேச முடியும். அந்த மாதிரி வாங்குறவங்களை பார்த்து கேட்டா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. தனியா தான் இருக்கும். நம்ம வந்து அப்படி இல்லைங்க. 1 ரூபா கொடுத்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, 500 ரூபா கொடுத்தா 1 கோடி 500 ரூபா கொடுத்தா சாமி இப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? திடீர்னு டக்குன்னு வந்து இருந்தாங்க சாமி என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, நான் எங்க பரதேசம் போலான்னு இருக்கிறேன், எனக்கு வந்து இந்த 1 கோடி ரூபாய் யாரு கொடுக்குதுன்னு தெரியல, கோயம்புத்தூர் சாமி நீங்க வந்து இதை வச்சுக்கங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கேட்டுக்கியா இல்ல நடக்கணும் நடந்த கூட பஸ் வீட்டுக்கு போயிடும். 1 கோடி குத்துற வீட்டுக்கு போயிட்டு வரான். அப்ப இத்தனை நாள் குடுத்த அண்ணாமலையார் வந்து அன்னைக்கு மறந்துடுவாரு. நீங்க முழுக்க கேட்கல சார். சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி விட்டு நான் 2 நாளைக்கு வந்துடுவேன். 1 கோடி மீதி அந்த ஒரு அங்கே கொடுத்து வந்துடுவேன். எனக்கு தேவை 2 கிலோ சாட்டா போதும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சாமி நமக்கு ஒரு இனிப்பு சாட்டா சந்தோஷமா. உங்களுக்கு 1 கோடி குத்தா என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்டயே கொடுத்து நான் போயிட்டே இருப்பேன். நான் எனக்கு அதை வச்சுட்டு யாராலும் என்ன முடியும்? ஹார்ட் அட்டாக் பஸ்ல போனதா 1 கோடி வச்சிருந்தா ஹார்ட் அட்டாக் வந்துருமா? நான் வந்து 1 கோடி கொடுக்க முடியும். அதே சந்தை வருமா? ஆனா பிச்சைக்கார பையன் நான் என்னடா இருக்கு அப்படி சாமியார் அப்படின்னு தள்ளுவாங்க சாமி. நோய் நொடி வந்துடும். ஐயோ இல்ல 000 என்ன முடியாது. கம்மிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட இப்போ 1 கோடி வராங்க. பாதுஷா சாமி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், சாவர வரைக்கும் பாதுஷா வாங்கி தின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனா என்ன பண்ணுவீங்க? ஒண்டே புட்டுக்கா இருக்கல கொடுத்துட்டு எவனையும் போயிடுவேன். எப்படி மாட்டி விட்டாரு பாரு. என்ன நமக்கே தலைவலி. கனவு தொலை தராரு. நான் உட்காந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சோத்தை. அதை வச்சு நான் அப்போ 1 கோடி கொடுத்தா யாருமே ஒரு விஷயமும் பண்ண மாட்டீங்க. கண்ணால பார்த்து வேண்டாம் சாமி, வேண்டாம் சாமி இந்த கதை எனக்கு. 1 கோடி கண்ணால பாத்துக்கிறீங்களா? வேண்டாம் சாமி. 1 கோடி எல்லாம் வந்து சாமி நம்ம வாழ்க்கையில பார்த்தது கிடையாது நினைச்சல. கடைசி வரைக்கும் அந்த 1 கோடி கொடுத்தா இந்த கொடுத்த இந்த கிரிவல பாதைக்கு எதனா பண்ணுவான்னு யாருன்னா ஒருத்தர் வாயில வருதா பாரு. அம்மா சாமியார ரோட்ல படுக்கிறாங்களே, யாருக்கிட்டா ஒரு செட்டு போட்டு குளியல தொட்டி கிட்டி கட்டி கொடுத்து 4 சாமியாருங்க சந்தோஷமா இருங்க, வீட்டை விட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமா இருங்க, எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஒரு வார்த்தை சொல்றேன். இவரு அவங்க வீட்டை போய் கவனிப்பாரா, இவரு என்கிட்ட கொடுப்பாரா? அம்மா சொல்லிங்க அவனுக்கு 1 கோடி கொடுத்தா எந்த பக்கம் வரலான்னு பாத்துட்டு இருக்கான். நீங்க வேற 1 கோடி வேண்டாம் சாமி, 50,000 இப்படியே இறங்கி போயிருவாங்க. முன்னாள் போல புடிச்சுக்கலான்ட்டு இறங்கி போயிருவாங்க. இதுக்குள்ளே இறங்கி போயிட்டு வரா 1 கோடி கொடுத்தா. இல்லையா இதுல போல வச்சுக்க வந்து எல்லாரும் அப்ப பாத்தியா? ஆமாங்க. இங்க பாருங்க 09 இங்க பாரு. யாருன்னா உண்மையாலுமே பணம் எடுத்துன்னு வந்து கொடுத்தா கூட அந்த பணத்தை எட்டும் போறதுக்குள்ள இவங்க வயிற்றுல புளிய கரைச்சிடும் பொழுது. அந்த அளவுக்கு இவங்களே சார் என்கிட்ட இல்ல, யாரும் வராது, என்கிட்ட 1 கோடி இல்ல. அவங்க நல்லா கேட்டு போறாங்க. அதாவது சாமி ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. கடவுள் இப்பவும் சொல்றேன், தகுதி இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் பணத்தை கொடுப்பான். தகுதி இருக்கிறவங்க
பயன்படுத்துறவங்க அதை நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தகுதி இல்லாதவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அழகு பார்க்க மாட்டான். கடவுள் வந்து ஒரு ஆமா அவ்வளவு பணத்தை உங்களால செலவு பண்ண முடியாது, செலவு பண்ண தெரியாது. அப்ப உங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணுவான்? அதனால நீங்க செலவு பண்றதுக்கு உண்டான வந்து தகுதியை ஃபர்ஸ்ட் வளர்த்துக்குங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப சம்பாதிக்கிறீங்கல்ல 100-200 அதை செலவு பண்ணுங்க. அப்புறம் 1000-500 கொடுப்பான், அதை செலவு பண்ணுங்க. அப்புறம் லட்சக்கணக்கில் கொடுப்பான், அதை செலவு பண்ணுங்க. அப்புறமா கோடிக்கணக்கில் கடவுள் கொடுப்பான். சாமி இப்பவும் சொல்ற சாமி, எவன் ஒருத்தன் ₹1 மனதார செலவு பண்றானோ அவனுக்கு கடவுள் கண்டிப்பா ₹2 தன்னால கொடுப்பார். அதை புரிஞ்சுக்கங்க. மனதார செலவு பண்ணோம். இங்க பாருங்க, மனதார செலவு பண்ணோம். ஐயோ நம்ம இந்த ₹1 செலவு பண்றோம், நாளைக்கு நமக்கு ₹2 வரணுமே அப்படின்னு யோசிச்சு செலவு பண்ணா சத்தியமா கடவுள் கொடுக்க மாட்டார். யானை கட்டி தீனி போடுற மாதிரி. அதுக்குள்ளே எங்க கோயம்புத்தூர் சாமி யானன்டி என்ன சாமி, நல்லா இருக்கிற மனுஷனை யானன்ட்டிங்களே போய் சாமி. அங்க சிங்கிள் கேப்ல அவரை போய் யானன்னு சொல்லிட்டீங்களே. நீங்க எதுக்காக வருத்தப்படாதீங்க, அவரை சண்டை போடாதீங்க, திட்டாதீங்க. போலாம் போலாம். நினைச்சா வாங்கி வாங்கி நானே சத்தம் போடுவேன். அவரு நடுவுல கொஞ்சம் கமிட்மெண்ட்ல இறங்கிட்டாரு. கமிட்மெண்ட் நடுவுல கொஞ்சம் கமிட்மெண்ட்ல இறங்கிட்டாரு. என்னைக்கு எடுத்து வச்சுட்டேன் நான் சுத்திட்டு கிடந்தேன். சாமி 4 கிலோ ஸ்வீட் வாங்கி சாப்பிட மாட்டீங்க நீங்க? போலாம் போலாம் போலாம். ஒரே ஒரு வெள்ளை வெள்ளை சாதம் ஊருக்கா அப்படி. ஓம் நமச்சிவாய 2. ஓம் நமச்சிவாய 2. ஊருகாவா வச்சிருக்காங்க பாரு கீழே மேலே போயிட்டா எல்லாம் விதறாங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனையா? ஓம் நமச்சிவாய. ரசம் இல்லை, சாம்பார் ஒன்று கொடுத்துரு. இந்த சைக்கிளுக்கு ஒரு நல்ல மனிதர் கண்ணில் மாட்ட மாட்டேன்றாங்க. யாருக்கு ஒன்றாலும் கொடுத்துடலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகலை. கரெக்டான ஆட்களுக்கு போய் சேரணும்னு பார்த்துங்கிறோம். ஓம் நமச்சிவாய. சைக்கிள் பார்த்துங்க, என் மனசுல யாரும் படலை, இன்னும் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்னும் படலை. அதனால் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த வாரத்தில் யாருன்னா, ஏன்னா சைக்கிள் கொடுக்கணுமே யாருக்குன்னா சும்மா எடுத்து கொடுத்துட்டு அவங்க மாட்டினா அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னும் 2 நாள் இருக்கட்டும். ஏன்னா நானும் கிரிவல பாதி ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தேன். முன்னாடி தரேன் ஐயா. மருத்துவ முகாம் போடுவோம், அங்கே வாங்க, செக் பண்ணுங்க, கண்ணாடி கொடுப்போம். சரியா? மருத்துவ முகாம் போடும்போது சொல்லுவோம். சாப்பாடு வேணுமா? கருப்பிலே எப்படி கருப்பிலே சாதம் ஒரு காதுக்கு வீந்துச்சு. சாப்பிடுறீங்களா? போயிட்டு வாங்க. கருவேப்பிலை சாதத்துக்கு எதுக்கு சாம்பார்? சாம்பார் அப்படியே சாப்பிடுங்க. ஊருக்காக தான் இருக்குல்ல, போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. என்னது சாப்பாடு சரி சாப்பிட்டாரா தெரிஞ்சு சாப்பாடு கொடுக்குறேன். ஓம் நமச்சிவாய. அது குறைஞ்சிருந்தா படம் வந்தால் தூக்கி போயிட்டு. ஓம் நமச்சிவாய. அப்படியா? போலாம் போலாம். அவங்களுக்கு டைம் தெரியுது. சாமியார் வாங்க என்னடா வாங்க. தண்ணி மட்டும் ஒன்று கொடுறோம். இருங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. சாமியாருங்களுக்கு சாப்பாடு கொடுத்துற ஒரு
ரெண்டா ஒண்ணா? ரெண்டா? என்னண்ணா இவ்வளோ நேரமாகிறாங்க. வாங்க, எத்தனை உங்களுக்கு? ஓம் நமச்சிவாய. இருங்க அவர் கொடுத்துருங்க, அவர் கொடுத்துருங்க. யாரு? அவர் கொடுத்துருங்க, வச்சிருங்க. ஓம் நமச்சிவாய. அவர் ஒன்றும் வேண்டி உங்களை விரும்பி கூப்பிடலையே, நீங்க தானே வேண்டி விரும்பி அவர்கிட்ட வந்தீங்க. விட மாட்டேன்றான். இங்க தேடி வந்தது யாரு? அவரை நீங்க தானே? அப்ப உங்க மேலதானே தப்பு. கும்பிட்டேன் நானு 24 இப்ப நீங்க அவர் உங்களை விடுற மாதிரி இல்ல. உங்களுக்கு அவரை பிடிச்சதோ இல்லையா, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிக்குது. கவலைப்படாதீங்க, அண்ணாமலையாரை திட்டாதீங்க. அண்ணாமலையாரை திட்டினவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு செகண்ட் கூட நிம்மதியா இருந்ததா சரித்திரமே நான் பார்க்கல. கண்டிப்பா 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 படிக்க வச்சிருக்கேன். 2 லட்சம் வீட்டுக்கு போனேன். அந்த ஆள் என் வீடு கேட்க வீட்டுக்கு போக மாட்டேன். எங்கள் வீட்டில் இருந்தால் தான் போய் பார்த்து வாங்க. சரி சரி, கூட இருக்காங்க. புரியுது 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 புரியுது. அழுவாதீங்க அழுவாதீங்க. திருவண்ணாமலை தேடி வந்தீங்க, நீங்க தான் அழுவாதீங்க. எப்பா இருக்கீங்க? ஐயா நமச்சிவாய. ஓம் நமசிவாய. இந்த ஐயாவுக்கு ஒன்றை கூட்டு ஐயாவுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு தெரியல. அடியார்களுக்கு தேடி வந்து உணவு கொடுத்து அவருக்காக ஒரு புண்ணியம் கொடுத்து எங்களுக்கும் சரி இவருக்கும் சரி அண்ணாமலை அருளால் இவருக்கு எப்பவுமே நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தாரோட மன மகிழ்வோடு வாழணும்னு எங்கள் அடிவார வாழ்த்தாங்க. மனசார அன்னதானம் கொடுத்தவங்களை வாழ்த்துங்க. அன்னதானம் கொடுத்தாங்க பாருங்க, அவங்க தான், அவங்களுக்கு வாழ்த்துங்க. மனசார வாழ்த்துறேன். நல்லா இருக்கணும்மா. வாழ்த்துக்கள் அதே மாதிரி நான் நிறைய சொல்றேம்மா. இந்த உணவு கொடுக்குறவங்களுக்கு வந்துருங்க. குடும்பத்தாரோட ஒரு சாப்பாடு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு. வயிறார மனசார சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கணும், சந்தோஷமா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. கோயில் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், ஆனா பூபதி அடிச்சு பொழைச்சவன் இல்லை. அதுல வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்குறான் பாரு, அதுதான் வாழ்க்கை. அப்படிதான் வாழணும். அதே போல இந்த அண்ணன் கொடுத்தவங்களுக்கும் இந்த அன்னத்தை வழங்கினவங்களுக்கும் மனசார மனமாற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். ஐயா, துபாயில இருந்து உங்க நண்பர் ஒருத்தர் துபாயில கலை நிகழ்ச்சி எல்லாம் போவீங்களாமே அடிக்கடியே? 15 வருஷமா இருந்தேன் துபாயில. உங்க நண்பர் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாரு. ஏன்பா எப்படி வாழ்ந்த மனுஷன் ஏன்பா அப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாரு. இல்ல ஐயா தெரியல என்ன, கொஞ்சம் ஒரு ஃபேமிலிக்கு என்னப்பா ஒரு நாளைக்கு 40,000 சம்பாதிப்பாருப்பா அவரு. அந்த மாரி உங்களை வந்து பார்க்கணும்னு நான் சொன்னேன். ஐயா அவர் ரெகுலராக கிரிவலப்பாதையில் எங்கே வேணாலும் போவாங்க வருவாங்க. அவர் உங்களை வந்து பார்க்க வரேன்னாரு. அப்படிங்களா? அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டாருங்க, ஒரே இடத்துல இருப்பாருலாம் எனக்கு தெரியாது. நல்லா திடீர்னு அதான் நீங்கள் ஒரு இதுக்கும் அதாவது சொன்னார், சில விஷயங்கள் சொன்னார். அவர் கொஞ்சம் நிறைய என்ன பண்ண முடியும், சம்பாரிச்சு அவர் ஃபுல்லாக மாட்டேன். நான் இருந்தாலும் ஒரு பாட்டு ஆடிட்டு வந்தேன்னா இல்லை சாமின்னு ஒரு புல்லை வாங்கி கையில் கொடுத்துருவாங்க. ஏன் நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு பாட்டு கேட்பேன், ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரே ஒரு பாட்டு ஆடுவேன். வந்தாலும் கேட்பேன், ரஜினி எனக்காக ஒன்று செய்வேன்ட்டாங்க. என்னையா செய்யணும் சொல்லுங்க, புல் வாங்கி தரேன் எடுத்துன்னு போயிடு. இப்படியே இல்லை அப்படி சொன்னார். அவர் கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயத்தில் இறங்கிட்டார் அவர். ஆனால் அவர் நல்லா ஒரு நாளைக்கு 20,000 30,000 40,000 சிங்கப்பூர் காசுக்கே அவர் வந்து அப்படி சம்பாரிச்சது, துபாய் காசுக்கே அப்படி சம்பாரிச்சாரு. நல்ல கலைஞன்பா அந்த ஆளு. டிப்ஸ் ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 கிராம்ஸ் வரும். அதான் நல்ல கலைஞன்பா அந்த ஆளு. ஏன் அப்படி ஆனாருன்னு தெரில. இவருக்கு உங்ககிட்ட தான் அங்கே வந்து சாமியார் இருப்பாருன்னு நான் என்ன சொன்னேன், காலர் நல்லா தான் போயிட்டு இருக்குது. காலர் பிடிச்சது கொண்டு வச்சுட்டாப்புல. அங்கே நீ வந்தவொன்னா இந்த ஏரியா விட்டு தாண்ட முடியல. பௌர்ணமிக்கு 8,000 ரூபா தர்மம் வச்சு 8,000 ரூபா ஓடி ஓடி ஏறுறேன் பஸ்ஸெல்லாம் ஊருக்கு போகிறதுக்கு. ஆமாம், எங்கேயும் போக முடியல. இப்படியாவது போயிடலாமான்னு பார்த்தேன் வடநாட்டுக்கு. கடைசியாக சிவரை போட்டு வந்துட்டேன்.
ஓ வேற வழியே தெரியல. தான் போகுது ரொம்ப நல்லா வேண்டும் வேலை ஏன்னா உங்க மனசுல நீங்க திட்டுறீங்க, அது சத்தியமா தப்பு இல்ல. எனக்கும் அவர் அப்பன், இப்ப எங்க அப்பா திட்டும் போது எனக்கு கோவம் வருமா வராதா? அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன ஐயா வேணும்? சாப்பாடு சாப்பாடு கொடுக்கட்டுமா? ஒன்று கொடுங்க. சிவாய நம. சரி சாமி, கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப அவர் விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? போக மாட்டேன். இப்பதான் போனேன்னு இருந்தீங்க. டிக்கெட்லாம் போட்டு தான் காட்டினல டிக்கெட்லாம் அன்னைக்கு போவே வேணாம்னு வச்சிருக்கான். இதுக்கு என்ன காரணம்னு தெரியாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். தெரிஞ்சுட்டீங்களா? தெரிஞ்சுக்கங்க, அவர் கண்டிப்பா தெரிய வைப்பாரு. அதையும் தண்ணி தரணும். அது வரைக்கும் ரெயின் கோட் கொடுத்தேன். நான் என்ன பண்றது, இருந்தா எடுத்து வந்து கொடுக்க போறேன். வீட்டுக்கு எடுத்துன்னு போற சொல்லுங்க. இங்க உள்ள ஆளுகளும் வாங்கியிருக்காரு. இந்த ஹோம் சக்தியில படிச்சவர சார் அவரும் வாங்கியிருக்காரு. யாரு? இங்கெல்லாம் கொடுக்கல ஐயா. ஐயா ஆதிபராசக்தி கோயிலோட காலி ரெயின் கோட்டு. அங்க வந்திருக்கும் போது வாங்கியிருப்பாங்க. ஆதிபராசக்தி கோயிலோட காலி. நான் என்ன பண்றது? பாட்டி எங்க ஆளை காணோம் கொஞ்ச நாளா. அவர் நாளா வரல, வீட்டில் இருந்தீங்க. என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? உடம்பு தான் சரியில்லையா? சரி சரி, சாப்பாடு வாங்கிக்கங்க. சாப்பாடு வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் ஐயா. அடுத்த வாட்டி வந்தா கண்டிப்பா தரேன் ஐயா. வீட்டுல வச்சிருக்க மாட்டேன் ஐயா. என்கிட்ட ஒரு பொருள் கொடுக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா கிரிவல பதிக்கு எடுத்துன்னு வந்துருவேன் ஐயா. ஓம் ஐயா, ஓரமா வந்துருங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஐயா நான் கொடுத்துருக்காங்க சாதுக்களுக்கு. அவங்க நல்லா இருக்கணும், குடும்பத்தாரங்க நோய் நொடி இல்லாமல் வாழணும், செல்வ செழிப்போடு வாழணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. போயிட்டியா? ஒரு வாரமா அழகணும். ஒரு அம்மா ஓரமாக போகிறாங்களே பார்த்தியா? பார்க்கலையே. ஆமாம், நடந்து போகிறாங்க. கேட்டாங்க. அப்படியா? சரி சரி கேட்டாங்க. சரி, நான் சொல்கிறேன், ஐயாட்ட சொல்கிறேன். ஓம் நமச்சிவாய தாத்தா. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறேன், ஐயாட்ட சொல்கிறேன். சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும் ஐயா. எங்க ரொம்ப நாளாக காணுமே தாத்தா? எங்கே போயிட்டீங்க? ஆளே நீ இல்லையே, அதான் ஊருக்கு போயிட்டேன்னு நினச்சேன். சரி தாத்தா, பத்திரம் போயிட்டு வரட்டுமா? ஊருக்கு வேணுமா? ஓம் நமச்சிவாய. சரி தாத்தா, போயிட்டாங்க. மா சாப்பிட்டீங்களா? சரிம்மா சரி. ஐயா சாப்பாடு ஐயா. ஐயா ஒன்றா ரெண்டு ஐயா? 3 வேணும் எனக்கு. 2 வீட்டுக்கு ஒன்று கொடுங்க. தேங்காய் சாப்பாடு. ஆமாம், இது ஒரு செட்டு கொடுத்துட்றேன். தண்ணி வேணாம்? தண்ணி விட. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வரலீங்களா? நாளைக்கு வந்துடுவார் ஐயா. சரிங்க சாமி, வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் ஐயா. சந்தோஷமாக இருக்கும். சாமியா எங்கேயாவது இங்கே வந்துட்டீங்க? நீங்கள் நடந்து வந்தது பார்த்தோம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. கிரிவலம் போய் வந்துட்டீங்களா? ஏன் வந்துட்டீங்க நடந்து? இங்கே உட்காரலாம், மயக்கமாக இருக்குது. அப்படியா? சரி சரி, நேராகுது. சரிங்க ஐயா, போயிட்டு வரட்டுங்களா? சரி, சாப்பிட்டு படுங்க. சட்டி எடுத்தாருங்களா? சொல்லியிருக்காரு, இந்த வாரம் கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாரு. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா இருக்கிறாரா? சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. தரேன், அவருக்கும் தரேன். ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ணுவோம். அண்ணன் அக்காலாம் நல்லா இருக்கிறாங்களா? பரவாயில்லையா? உடம்பு சுகமாகுதா? அவர் குத்துருங்க. என்ன தாத்தா? ஓம் நமச்சிவாய. போய் சாப்பிடுங்க ஐயா. போயிட்டு வரட்டுமா? சரி. சிவாய நமக. நல்லா இருக்கும் ஐயா. அன்னதானம் பண்ணுவோம். நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. பார்த்து சரி சரி, போயிட்டு வரட்டுங்களா? சரி. நைனா எங்க ஆளே காணுமே? அவன் சுற்றி முற்றி ஸ்லோவாக பார்த்துனே வரோம். எப்படி இருக்காரு? பரவாயில்லையா? என்ன சாப்பிட்றாரா? இன்னைக்கு ரசம் எடுத்து வந்து கரைச்சி கொடுங்களா? சரி. உங்களுக்கு வெள்ளை சாதமா? சரி. அதான் அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண முடியும்? ஓம் நமச்சிவாய. கொடுங்க பார்ப்போம். இதில் பேர் தான். நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டேன். எசம் கொடுங்கன்னா வேண்டாங்கிறது. கார பொருள் எதுவுமே.
சரிங்க ஐயா பார்த்துங்க. சரி இந்த கலரு வாங்கி அதெல்லாம் கொடுக்கூடாது ஐயா. சோடா கொடுக்கலாம், பன்னீர் சோடா. சோடா வாங்கி கொடுக்கும், சோடா கேட்குது, கலரு கேட்குது. நான் என்ன செய்ய சின்ன பிள்ளையா நான் மேட்ச் வைக்கிறேன். சரி சரி பார்த்துங்க. சொன்னால் அதுக்கு என் மேலே பார்ப்பேன். சரி கவலைப்படாதீங்க, பார்த்து அமைச்சு ஐயா. நம்ம கரியா? ஆமா, பெரிய கறியை சாப்பிட்டாங்க. பெரிய கறி. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. உங்களுக்கு 1 2 ஐயா? சரி. ஓம் நமச்சிவாய. ஐயா வேணாமா? சரி சரி. அண்ணாமலையார் கரோகரா எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. நமச்சிவாய சிவாய நம. கம்பெனி தலைவர் பாத்ரூம் போயிருக்காரு, சாப்பாடு வந்து வாங்கி. யார் ஐயா? கண்ணாடி ஐயா. கண்ணாடி ஐயா எங்க போய்க்கிறாரு? பாத்ரூம் போயிருக்காரு. இல்லையே. சொல்லிட்டு போனாரா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையார் கரோகரா. என்ன 2 சாப்பிட்றியா? சிவாய நமக. நமச்சிவாய. ஐயா உங்களுக்கு 2 வயசானவல்ல பூண்டு தான். ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. சாப்பாடு தான் ஐயா. வெறும் தேங்காய் கொத்து நீங்கள் என்ன பண்ணுங்க? சட்னி அரைக்க போறீங்க. போயிட்டாங்க. உங்களுக்கு ரசமா? ஓம் நமச்சிவாய. ஐயா உங்களுக்கு? அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமசிவாய நம. உங்களுக்கு ஐயா? சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. தாத்தா என்ன தாத்தா கிராஸ். ஓம் நமச்சிவாய. கொடுத்துருக்க வாங்கிக்க தாத்தா. நமச்சிவாய. சாப்பிட்டீங்களா? யார் அவர் புதுசாக இருக்கார் ஐயா? புதுசாக ஜாயின், நியூ ஜாயின்ட்டா? என்ன ஒரு ஐயா? நான் பெங்களூர் ஐயா. நான் அப்பப்போ இங்கே ஆசிரமத்துக்கு அப்போ போகிறீங்களா? சரி சரி. ஆசிரமத்தில் 2 பேர் இருந்தாங்க. இவர் கூட்டின்னு போயிடுங்க பெங்களூருக்கு. ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்றேன் வேணாம் தாத்தா. அங்கே வெயிலே அடிக்காது, மழை. ஒரு வாரமாக மழையா எப்போ பாரு அங்கே போகலாமா? ஜில்லுன்னு இருக்கும் தாத்தா. ஃபோன் பண்ணேன். ஒரு வாரமாக மழையாகும். புழுக்கமாக இருக்குது. புழுக்கமாக இருக்குது. அதுதான் பையன் வரவேண்டாம், பொண்ணு வரவேண்டாம். இங்கே ஜாலியாக இருக்கலாம் தாத்தா. நம்ம என்ன சாப்பிடு போயிட்டா? சரிங்க ஐயா. சரி. துரு பஸ் ஏற்றி விட்டுறாங்க, வந்து இறங்கி நல்ல துரு பிடிச்ச பஸ்ஸில் ஏற்றி விட்டுறது ஒன்று. ஐயா கிருத்திக்கு நேத்தான் போச்சு. ஏன் ஐயா? படியில் உட்காந்து 1 2 ஐயா? படியிலே உட்காருங்க. சரி, இங்கேருந்து சேர் எடுத்துன்னு போக வேண்டிய தண்ணி. ஓம் நமச்சிவாய. நமக்கு இடம் கிடைக்கலாம், நம்ம இடத்த உருவாக்கிக்கணும் ஐயா. சிவாய நம்ம. நமச்சிவாய. நிஜமா போலையா கிருத்திக்? அப்போ எந்த கோயிலுக்கு தான் போனீங்க? எங்கேயும் ஆள் இல்லையா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? நமச்சிவா ஐயா, திருச்செந்தூர் ஐயா வாங்க. எப்படி இருக்கீங்க? சரிங்க ஐயா, சந்தோஷம் ஐயா. எங்க தனியாக இருக்கிறீங்க? வரலையா? லீவ் போட்டாரா? சாப்பிட போன வரலையா? ஓம் நமச்சிவாய நம்ம. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கும் ஐயா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை மன கரோகரா. அன்னதான மனம் நல்லா இருக்கும் ஐயா. சித்தர் ஐயா சாப்பிட்டாரா? சரி. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. சிவாய நமக. தாத்தா அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை மன கரோகரா. சிவாய நமக. சாப்பிட்டு தூங்க. நமச்சிவாய். போதுமா? இன்னொன்றுமா? அண்ணாமலையார் கரோகரா, அரோகரா. ரசம். ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு ஐயா? ஒயிட் சாப்பாடு மட்டும் ஒன்று கிடையாது. சரிங்க ஐயா. ரசம் ஐயா. 1 2
சிவாய நமக நமச்சிவாய வாழ்க. ஐயா ரெண்டா ஒன்று போதுமா? ஓம் நமச்சிவாங்க ஐயா வாங்க. சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கும் ஐயா எல்லாரும் சந்தோஷம். தாத்தா ஊருக்கா போட்டு போயிட்டு இருக்கிற பாரு. அருணாச்சலம் அருணாச்சலம் ரெண்டாண்ணா. ஓம் நமச்சிவாய நமக. எது பண்ணா சாப்பிடுங்க சாப்பிடு. சிவாய நமக நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய. ஒன்றா ரெண்டு ஐயா. ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்குண்ணா எல்லாரும். ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. ரெண்டு சாப்பிட்றியா? நீங்க எங்க போனீங்க? இங்கே இல்ல நீ அவங்க தான் நித்தி பாக்குறமே. ஓம் நமச்சிவாய. என்ன உன் பேரு? யார் சொல்லிட்டு வா ஐயா நமச்சிவாய ஐயா. ஒன்று ரெண்டு ஐயா. ஒன்று சிவாய நம்ம நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. சமயம் ரெண்டா சிவாய நம அண்ணாமலையாருக்கு அரோகரா. தேங்காய் சாப்பிடு. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா சாப்பிடு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உங்களுக்கு ஐயா வாங்க ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? ஒன்று ரெண்டு ஐயா. சிவாய நம நமச்சிவாய வாழ்க. உங்களுக்கு ஐயா ரசம் சாதம் சாப்பிடுங்க ஐயா. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. ஓம் நமச்சிவா. தண்ணி வேணாம் தாத்தா. ஊருக்கா நமச்சிவாய். சாப்பிடுங்க ஐயா நமச்சிவாய். ஐயா ஒன்றா ரெண்டா? உங்களுக்கு ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நம சிவாய நம. நல்லா இருக்கும் ஐயா அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய. சரி சரி இல்லையா சாமி போயிட்டு வரட்டுங்களா? சிவாயம் பாதுஷா ஐயா கோயம்புத்தூர் சாமி ஐயா நமச்சிவாயம். ஒன்று ரெண்டா சாமி? அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும் ஐயா நமச்சிவாய வாழ்க. சாமி வாங்க உங்களுக்கு வந்துட்ட ஐயா. சாப்பிட்றீங்களா? நைட்டுக்கு வாங்காதீங்க ஐயா. இப்போ மதிய சாப்பாடு மதியம் வாங்கி. சரி நமச்சிவாய. சிவாய நம நமச்சிவாய வாழ்க. உங்களுக்கு ரெண்டா? வாங்க வாங்க வாங்க. அதானே பிளாக்ல வாங்குறாரு பாருங்க. லாரி டிரைவர்ல அப்படிதான். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் செல்வ செல்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும் அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா சந்தோஷமா இருங்க. ஓஹோன்னு இருங்க. ஓம் நமச்சிவாய. யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓம் நமச்சிவாய சாமி செல்வ செல்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். ஐயா ஐயா வரும்போது நாளைக்கு வரும்போது எடுத்துன்னு வந்துடுவார் ஐயா. இப்படி உட்காரத்தானே அப்படி உட்காரத்தானே. யார் நீங்கள் புதுசாக்குறீங்களா? ஒரு மாதம் ஆச்சா? நாங்கள் பார்க்கவே இல்லையே. இங்கே வந்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்கும். ஆமாம் வர்ற வண்டியெலாம் இப்படி தான் போகும் இல்லையா? நீங்கள் இங்கே உட்காந்து தான் மறந்துடுவாங்க யாருன்னா விட்டுருவாங்க. நீங்களும் வந்து நடக்க முடியாத ஆள் சத்தம் போகிறாங்க. அதனால அங்கே உட்காருவேன். எப்படி உங்களுக்கு சாப்பாடு டெய்லி எப்படி மிஸ் ஆகிடுமே உங்களுக்கு வந்தா? அப்படிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம வண்டி வரும், ஆட்டோ வரும், காரும் வரும். வந்தவொடனே இப்படி வந்து நின்றுடுங்க, நாங்கள் எத்தனை தரோம். சரிம்மா. என்ன யாருன்னா ஒருத்தர் சொல்லியாவது அனுப்புங்க. சரி நம்ம சொன்னா ஒரு ஐயா நம்ம அரூர்மா. அரூர் ஐயா வந்துட்டீங்க. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. வீட்டை விட்ட ஒரு மாதம் ஆகுதுன்றீங்களே. ஒரு மாதம் இங்கே கேட்குறீங்க? அங்கே இருந்தம்மா. அதான் கேட்குறேன். அப்படி வந்துட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் நகர்ந்து இங்கே வந்துட்டோம்மா. சரி சரி முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா சாப்பாடு ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களும் ரோடு கிராஸ் பண்ண முடியாது, அதுக்காக சொல்கிறோம். நைட்டில் அங்கே இருப்பேன். காலை வெயிலானா இங்கே வந்துருமா. சரி 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 பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா. போட்டுங்களா? சரி. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. தானா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தாத்தா சாப்பிட்டியா? வர
சிவாய நமச்சிவாய வாழ்க. எப்பயுமே வண்டி வந்தோடனே வந்துருவேன், என்ன காணுமே, சாப்பிட்டு இருப்ப போலதுன்னு நினைச்சு. சரி தாத்தா. தேங்காய் சார் வேணாமா? அதான் பல்லு இல்லையா? பிடிங்கிட்டியா? ஊந்துச்சு அதுவா? அதே உழுவுது. வயசாகி போச்சுன்னு நினைக்கிறேன். அது என்னவோ அது என்னவோ. சிவாய நமச்சிவாய வாழ்க. தம்பி உங்களுக்கு? சிவாய நம. மாங்காய் தானே கேட்பீங்க? மாங்காய் தானே ஐயா கேட்பீங்க? ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. மான்லாம் வந்துச்சுப்பா. தாத்தா ஒன்றா ரெண்டா? ரெண்டு ஐயா. சிவாய நம. ஒரு நாள் ஆட்டோ, ஒரு நாள் அண்ணாமலையார் காரு. எப்படி அன்னதானம் வருதோ அப்படி வந்துடும் ஐயா. ஃபுல்லாக வந்தால் காரில் வந்துடுவோம் ஐயா. உங்களுக்கு சைக்கிள் கார் வர சொல்லுங்க ஐயா. எங்கே போகிறாரு அவரு? அவருக்கு என்ன? அவர் வந்து 1:30 மணிக்கு மேலே நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோமா? நமச்சு கொடுத்துருங்க. ஆமாம். சிவாய நம. அமர்வித்ததென் கொல்லருணாச்சலா. அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா. ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. உன்னையே மாற்றி ஓடாதுளத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா. உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா. ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவத்தார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை கடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கோபமில் குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம